ஆரம்பம். பிச்சி நிமிர்ந்து ஜமீன்தார் முகத்தை பார்த்தான். அவரது கண்களும் முகமும் ஒரே பெருமையில் மூழ்கி இருந்தன. ஆ, இப்படித்தான் வருஷம் வருஷமா விருது கூறிக்கிட்டு இருக்காரு என்று கிழவன் அந்த இருவர் காதில் படும்படியாக சொன்னான். 2 பவுனு நகைக்கு ஆசைப்பட்டு எவன் தெரிஞ்சு உசுர விடுவான்? அதுவும் இந்த ரோஷங்கெட்ட மண்ணுல பிறந்த பயலுக. காளையை சிலாகித்து பேசுகையில் தன் ஊர்க்காரர்களை இறக்கி பேச அவன் தயங்கவில்லை. பாத்தியா பிச்சி, வாடிப்புறம் காளைக்கு வந்திருக்கிற மவுச என்றான் மருதன் கிண்டலாக. பார்த்துடலாம் என்று பிச்சி ஒரே வார்த்தை தான் சொன்னான், அதுவும் மெதுவாக. கிழவன் அதை உன்னிப்பாக கேட்டுவிட்டான். அந்த வார்த்தையை பிச்சி அழுத்தின விதம் கிழவனை ஒரு குலுக்கு குலுக்கி விட்டது. என்ன தம்பி, விளையாட்டுக்கு பேசுறியா? இல்ல என்று குரல் தடுமாற கலவரத்துடன் பார்த்து கிழவன் கேட்டான். பிச்சியின் வார்த்தைக்கு ஒரே அர்த்தம்தான் உண்டு. அந்த அர்த்தத்தில் தான் அவன் சொல்லியிருக்கிறான் என்பதை கேட்டும் அவனால் நம்ப முடியவில்லை. கிழவனின் கலவர முகத்தை நிலைத்து பார்த்து லேசாக சிரித்து பிச்சி சொன்னான், ஏன் தாத்தா, சும்மா போகிற மாட்டு மேல மனுஷன் விழுறதே ஒரு விளையாட்டு தானே இல்லீங்களா? சொல்லுங்க, ஏன் பாக்குறவங்க கூட அது விளையாட்டாத்தானே இருக்கு, அதுக்குன்னு பிறந்து போட்டு. இந்த வார்த்தைகளுக்கு பின் இருந்த அந்த பையனுடைய துணிச்சலையும் ஊக்கத்தையும் கிழவனால் பாராட்ட முடிந்த போதிலும் வயது வாழ்க்கையை ஒரு அளவு நிதானத்துடன் பார்க்கும் சுபாவத்தை, மனப்பக்குவத்தை அவனுக்கு தந்திருந்தது. வாலிப முறுக்கில் விவரம் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்துவிட போகிறானே அந்த பையன் என்பதை முன்னுக்கு வைத்து கிழவன் மன கலக்கப்பட்டான். பிச்சியின் தோளை பாசத்துடன் பிடித்து அமுக்கி சொன்னான், தம்பி, கிழவன் பேச்சு உனக்கு எப்படிப்படுதோன்னு நான் நினைச்சு பார்த்துக்கிட முடியல. அப்பனுக்கு மகன் சரியாத்தான் பேர் எடுக்கணும், நம்ம சாதி குணம் அதுதான். ஆனா நல்லா ரோசனை பண்ணிக்கிட்டு காரியத்துல இறங்கு. ஒரு தடவைக்கு 4 தடவையா. குருத்து நல்லா வளர்ந்து பெருசாகணும் தம்பி. இந்தான்னு உசுர கையில கொண்டே கொடுக்கறது வேற. பாட்டையா, உங்க புத்தி அத்தனையும் லட்சம் பேரும் எனக்கு என்று பிச்சி உணர்ச்சியுடனும் உறுதியுடனும் கிழவனுக்கு சொன்னான். எங்க அப்பனாட்டமா நீங்க சொல்ற போது. கிழவனுக்கு அது திருப்தியாக இருந்தது. ஆனால் உறுதி மட்டும் தளரவில்லை போல அவனுக்கு பட்டது. மாடு விடலாங்களா? கீழே இருந்து ஒரு குரல் சமீன்தாரை பார்த்து கேட்டது. சமீன்தார் தலையசைப்பு. ஆரம்பிக்கலாம் என்றது. கூட்டத்தில் புது சலசலப்பு. கடைசி நிமிஷத்தில் அவனவன் இடம் மாறிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கம்பால் மறித்து திட்டி வாசலை அடைத்து கொண்டிருந்த கை அடுத்த வினாடி எடுத்துக்கொண்டது. அதே சமயம் தொழுவத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட செல்லாயி கோயில் காளை ஜல்லிக்கட்டுக்கு பிள்ளையார் சூழி போட்டு ஆரம்பித்து வைத்தது. ஒரே தவ்வாக வாசல் வழியே வெளியேறி ஆற்றை நோக்கிய பாதை வழியே மருண்டு ஓட்டம் எடுத்தது. சுவாமி மாடு அது, யாரும் தொட துணிய மாட்டார்கள். ஹூய் ஹாய் போட்டு விரட்டினார்கள். ஜல்லிக்கட்டு ஆரம்பமாகிவிட்டது. வலது அணைமரத்தை ஒட்டி இன்னும் நெருக்கி நின்று கொண்டான் பிச்சி. மருதனும் வரும் மாடுகள் மீது விழ போட்டி போட்டு வசமான இடத்துக்கு முண்டியடிக்கும் மாடணைபவர்களின் தள்ளுதல்களை சமாளித்து அவர்களை ஒட்டி நிற்க கிழவன் சிரமப்பட வேண்டி இருந்தது. அந்த கிழக்கத்திய இளைஞர்களின் மீது அவனுக்கு விழுந்துவிட்ட பாசத்தில் அவர்களது போக்கை வினாடிக்கு வினாடி கிட்ட நின்று கவனிக்கவும் அவர்களுக்கு விவரம் சொல்லவும் துடித்தான். அன்றைய செல்லாயிக்கட்டு அவர்கள் பெயர் நிலைக்கக்கூடியதாக ஆகிவிட வேண்டும் என்று அவன் மனது தாபந்தப்பட்டது. திட்டிவாசல் வழியே காளை பின் காளையாக பாய்ந்து வந்து நேர் எதிர்பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. பாய்ந்து வரும் காளைகள் மீது அவனவன் தன் சக்திக்கு தகுந்தபடி எடை போட்டு பார்த்த மாடுகள் மீது விழுந்தார்கள். நிமிஷத்துக்கு நிமிஷம் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் எல்லாமே காளை என்கிற பெயருக்கு ஏற்றதாக சொல்லிவிட முடியாது. கரிமப்பு மட்டும் ஏறிய மந்த காளைகள் வந்தன. 2 பல் போட்ட கன்றுகள். அதுகளுக்கு வாடிவாசல் பழக்கம் ஏற்பட அரங்கேற்றத்திற்கு வந்தன. வெருளி காளைகள் மருண்டு ஒரே ஓட்டமாக பிடுங்கின.
கத்துக்குட்டி மாடன் இவர்கள் இவைகளை கலவரப்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். சுமாரான மாடு, கொஞ்சம் நல்ல மாடு வரும்போது மட்டும் நான் பிடி, நீ பிடி என்று வாடிவாசலில் போட்டி ஏற்படும். அதிகம் போனால் 4 அணா, 8 அணா பெருமானம் உள்ள அந்த உரிமா துணிக்காக அங்கே போட்டியிடவில்லை. 8 உருமா தட்டிக்கிட்டு போனான். 10 என்ற பெருமைக்கு தான். குத்து வாங்கினாலும் அவனை பற்றி வட்டாரம் முழுவதும் பேசும். மாடுபிடி தவறிவிட்டாலும் அடுத்த சல்லி இருக்குது என்ற முழக்கம் கேட்கும். இந்த பரபரப்பெல்லாம் காட்டாமல் வெளிவரும் காளை எது என்பதை மட்டும் அறிந்து கொள்வதுடன் நிறுத்திக் கொண்டு முண்டி வரும் மாடனிபவனுக்கு அந்த இடத்தை விட்டுவிட்டு வெளியேறும் காளைகளையும் அவை மேலே விழும் ஆட்களையும் பிடிகளையும் பார்த்து கொண்டே அந்த இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். கிழவன் அவர்களை நெருங்கி நின்று பிச்சி தோள் மீது கை வைத்து சொன்னான், இந்த கழுதைகள்லாம் உனக்கு இல்ல. இந்த அனாதி பயலுக இப்படித்தான் மனாங்கானியா எல்லாத்து மேலேயும் விழுவானுங்க. இத்தினி மாட்டுலையும் குறிப்பா 10 மாடுக தான் இருக்கு. பேர் நிக்கணும்னா அதுகளை அணையணும். வேலைக்காரன். என்ன சின்ன தம்பி நான் சொல்றது? பிச்சி தலையசைக்கும் போது மருதன், பெரியவர் சொல்றது 100ல ஒரு வார்த்தை என்றான். அவன் சொல்லி முடிக்கவும் அவர்களை பார்த்து கேட்கிறா போல எதிரணை மரத்து பக்கத்திலிருந்து ஒரு குரல் கத்தி கேட்டது. என்னண்ணே, முண்டாச கூட அவுக்காம நின்னுகிட்டு இருக்க? வேடிக்கை பார்க்கவா கிழக்கு சீமையிலிருந்து இம்மாந்தூரம் வந்திருக்க? கிழக்கு சீமை என்ற வார்த்தை விழவும் தான் நல்ல பாம்பு படத்தை திருப்புகிற மாதிரி வெட்டி முகத்தை சப்தம் வந்த பக்கம் திருப்பினான் பிச்சி. ஆளை பார்த்து விட்டான், ஆனால் இனம் விளங்கவில்லை. ஆனால் இத்தனை காளைகள் வெளியேறிய பிறகும் தான் குடுத்துணியும் முண்டாசுமாக பொருத்தமின்றி நின்றிருப்பதை சுட்டிக்காட்டி வம்புக்கு இழுத்த அந்த ஏளனம் அவனுக்கு சுருக்கென்றது. கிழவன் பக்கம் திரும்பி, அது யாருங்க என்று கேட்டான். தன்னை பொறுக்கி அவன் எதற்கு பண்ணி மாதிரி கத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். கடவுளை, அவனை தெரியாதா உனக்கு என்று கிழவன் ஒரு அமுத்தல் சிரிப்புடன் சொன்னான். அவன்தான் முருகு. பிச்சி ஒரு கணம் நிதானித்தான். தெக்க இருந்தா? ஆமா, அதே பயதான். இங்க இருக்கிறவனுங்களுக்குள்ள பெரிய பிடுங்கி என்று கிழவன் கத்திவிட்டான். என்ன மாமா அப்படி பேசிட்ட? கிழவன் வார்த்தைக்கு பதில் பேசினான் முருகு. கிழக்கே இருந்து வந்துட்டா மட்டும்? அவன் பக்கத்தில் நின்ற குரல்கள் கிளுகிழுத்தன. கிழவனுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. அட சரதாண்டா, வாடி வாசல்ல தானே 2 பேரும் நிக்கிறீங்க, என்ன இப்போ? பாட்டையா, செத்த சும்மா இருங்க, நான் பேசிக்கிடுறேன் என்று கிழவனை அமர்த்தினான் பிச்சி. அண்ணே, உங்களை பத்தி கேட்டிருக்கேன் என்றான் முருகுவை பார்த்து. முதக்க இப்பதான் சந்திச்சுக்கிடுறோம். உங்க அப்பனோட ஒன்ன நான் பார்த்திருக்கேன் ஒரு தவா, உங்க சல்லியட்டுக்கு வந்திருந்தப்போ. விளையாட்டு பார்க்கவா? பிச்சி பதிலுக்கு கேட்டு விட்டான். சும்மா கேக்குறேன், மாடுக மேல விழுந்ததா தெரியலையேன்னு. நல்லா கேட்ட தம்பி, முருகு என்று கிழவன் ஆர்ப்பரித்து கத்தினான். கிழவன் பக்கத்து குரல்கள் கெக்களித்தன. முருகுக்கு சுருக்கென்றது. துடுக்காக மேலே ஏதோ சொல்ல போனான். பிச்சி சொன்னான், வாடி வாசல்ல விவகாரம் வேண்டாம். வாடி வாசல்ல விவகாரம் வேண்டாம் அண்ணே. அதென்ன அப்படி கேட்ட? கிழக்கு சீமையிலிருந்து வேடிக்கை பார்க்க வரமாட்டான், வேடிக்கை காட்டத்தான் வருவான். அவன் கடைசி வார்த்தைகள் கடுமையாகவும் உரமாகவும் வெளிவந்தாலும் துடுக்காக போய்விடாமல் இருக்க கட்டுப்படுத்திய குரலில் தான் சொன்னான். பேச்சு சரிதான் தம்பி, அப்பம் பெருமை பேசிட்டா போதுமா? முருகு வார்த்தைகளை விசிறிவிட்டான். பிச்சி உதட்டை கடித்து கொண்டு முருகுவையே கடுமையாக பார்த்தான். கொஞ்சம் பதட்டம் வந்து கிழவன் பிச்சி என்று அதட்டி கூப்பிட்டான். அவன் கவனத்தை இழுக்க. மனுஷனுக்கும் மாட்டுக்கும் தான் தம்பி இந்த சல்லி. விவகாரம் கொம்புக்கும் கைக்கும் தான், மறந்துடாத. ஆமா. பிச்சி சுதாரித்து அடங்கினான். அது சமீன் சோறும் உப்பும் சாப்பிட்டு இப்போ வளர்ற இளம்பைய என்றான் கிழவன். தலைப்பிரட்டாத்தான் பேசுவான். இந்த வட்டத்துல அவனை அடிச்சுக்கிற ஆள் இல்லைல்ல, பேச மாட்டான். சமீன்தார் காதுல விழணும் தான் அப்படி பழக்க பேசுதான். சல்லி இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்குது முருகனே என்றான் மருதன். முருகை பார்த்து சிரித்து கொண்டே, திறம்பு இருந்தா நல்லா விழ வேண்டிதானே. கூட்டத்திலே பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சா குடிகால, பிள்ளைக்கால என்று குரல்கள் எழுந்தன.
வாடிவாசல் கூட்டம் சிதறி பின்னரித்து பத்திர இடம் தேடி ஓடியது. வாடிவாசல் விசாலமாகியது. பிச்சி முண்டாசை உருவி கால்களுக்கு இடையில் இடுக்கிக் கொண்டு குடுத்துணியையும் கழற்றி வேஷ்டியையும் அவிழ்த்து, பாட்டையா வச்சுக்கிடுங்க என்றான். மருதனும் கூட. உடம்போடு கூடிய பனியனும் லங்கோடுமாக நின்றார்கள். எல்லா கண்களும் திட்டிவாசலை நோக்கி பாய்ந்தன. வில்லக்காலை கொணர்ந்தவன் உள்வாடியில் மாட்டை அவிழ்த்து பிடிக்கயிறும் கையுமாக அடைப்புக்குள்ளிருந்து வெளியே வேகமாக வந்து நடைபாதையை நோக்கி போனான். கொம்புகளுக்கு நடுவே அடிபாகத்தில் குறுக்கும் நெடுக்குமாக பின்னி கட்டியிருந்த ஜரிகை சல்லா பளபளக்க 2 கூர்மையான கொம்புகளை முன்னீட்டி கொண்டு வாடிவாசலில் தலை நீட்டியது பிள்ளை. முருகு, நீ பிடிச்சுக்கிறப்பா என்று கத்தினான் கிழவன். என்னவாமா, என்ன கொம்பு சீவி விடுற? கிழக்கே இருந்து பெரிய கைக வந்திருக்கும் போது சொல்லிவிட்டு இடக்காக பிச்சி பக்கம் பார்த்தான். பிச்சி அவனை பார்க்காமல் பேச்சை காதில் வாங்கி கொண்டே மருதனை அர்த்தத்துடன் பார்த்தான். அடுத்த வினாடி மருதன் பாய்ந்து அணை மரத்தில் ஒரு கை வைத்து மறுகையால் உள்ளே இருந்து நுனி தெரியும் கொம்புக்கு துளாவினான். உன்னால முடியாட்டி விற்று முருகண்ண. அதே சமயம் முருகவும் முன்பாய்ந்து இடத்து அணைமரத்தின் மேல் கை வைத்து காளையின் இடத்து கொம்புக்கு துளாவி கொண்டே, பொக்குன்னு பேசுறாத தம்பி, பிள்ளைய எனக்கு விட்டுரு, கரட்டுப்பாளையம் மயிலைய நீ வேணா பாத்துக்கிறு, பிச்சி தம்பி வேணா பழையூர் கொராலு சமீன் மாடுக இதுகளை பாத்துக்கிறட்டும், பய வக்கனையாத்தான் பேசுறான் என்றான் கிழவன். மருத தம்பி விலகிக்க, அவன் அணைஞ்சுக்கிறட்டும். சரி, அணைஞ்சிக்க என்று மருதன் நீட்டிய கையை பின் இழுத்து கொண்டான். ஆனால் கவனம் மட்டும் காளை மீதே இருந்தது. அடியாத்தாடி, நல்ல பாம்பு கணக்கால சீரும் கழுத, கொம்பு பிடியே கொடுக்காதே, என்ன செய்ய போறாவாரு அவ. ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு போய் அந்த காளையின் நோக்கம் குணம் அறிந்த குரல்கள் சொல்லிக் கொண்டன. பிள்ளை காளை கொம்பை மேலே தூக்காமல் கீழே நோக்கியே முகத்தை தனித்து நின்றது. அதன் கொம்பை பிடிக்க படபடக்கும் கைகளை கொம்பில் நிலைக்க விடாமல் பக்கங்களில் உலுப்பிக் கொண்டே இருந்தது. அடைப்பு பலகைகளில் கொம்புகள் அடித்தன. திட்டி வாசலுக்கு உள்ளே இருந்து ஒரே பிடுங்காக மருண்டு பாய்ந்து போகிற ஜாதி அல்ல அது. எந்த பக்கம் இருந்தாலும் கைகள் கொம்பை தேடுகின்றன என்பதை உஷாராக பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தது. தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் திமிழ் மீது விழும் கைப்பிடியிலிருந்து என்று ஆராய்ந்து வருவது போல அங்குலம் அங்குலமாக கால்களை முன்னகர்த்தியது. கொம்பு கொஞ்சம் நீண்டு வெளியே தெரியவும் முருகு கப்பென்று பிடித்து அதை நிலைக்க செய்ய பார்த்தான். ஆனால் காளை ஒரு அலைப்பு அலைத்து முருகு கையை உதறிவிட்டு விட்டது. அவன் கொஞ்சம் சுதாரித்து கையை எடுத்திருக்காவிட்டால் அணைமரத்தில் அடிபட்டு அவன் விரல் எலும்புகள் நொறுங்கி இருக்கும். இன்னொரு கொம்பு பிடிக்கு இடம் கொடுக்காமல் இடைவிடாமல் கொம்பை வெட்டி அலைத்து கொண்டே காளை இம்மி அளவாக முன்னோக்கி காலை நகர்த்தி கொண்டிருந்தது. காளை சமாளித்து கொம்புகளை தேடும் கையை விரட்டி அடிப்பதும் முருகு கை கொம்புக்காக அந்தரத்தில் தடுமாறுவதும் வேடிக்கையாக இருந்தது. கூட்டம் ஆர்ப்பரித்து அனுபவித்தது. அட, அது துண்டா வெட்டித்தான் பாறேன், கொம்ப பிடிக்க விடும் நான் நினைக்கிற என்று கிழவன் பிச்சி காதில் விழ சொன்னான். கொம்பு பிடி கொடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன அதுக்கு? பின்னாடி போய் ஒரு பொட்டக்குட்டி வாழை பிடிச்சு இழுக்கலாமே. கழுத என்ன செய்ய போகுது பாரு. பிள்ளை காளையின் கழுத்து வரை வெளியே நீண்டு விட்டது. முருகுவின் கை இன்னும் கொம்பை பிடித்தபாடில்லை. அவன் முக நரம்புகளின் விடவிடப்பு அவன் அவஸ்தையை காட்டியது. என்ன அண்ணே, காளையா பிடிக்கிற என்று மருதன் கேட்டான். இல்லாட்டி பசல கண்ணுக்கு முட்டு பழக்கிறையா? சுற்றி எங்கும் சிரிப்பெழுந்தது. முருகுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. காளையோ அவன் கையை உதறிவிட்டு கொண்டே தன் திமிலையும் வெளியே நீட்டிவிட்டது. இதற்கு மேல் அதன் கொம்பை பிடிப்பது எவ்வளவு சிரமம், அடுத்த வினாடி அது என்ன செய்யும் என்பதையும் அறிந்திருந்த முருகு, இந்தா நீதான் பிடிச்சு பாரு என்று கையை இழுத்து கொண்டு பின் சாய்ந்தான். முழு திமிலும் வெளித்தெரியவும் ஒரே தவ்வில் வாடிவாசலின் மத்தியில் போய் நின்று இன்னொரு தவ்வில் வாடிவாசலின் வட்டத்தின் விளிம்புக்கு போய் பாதை வழியே நெட்டுக்கு சிட்டாக பறந்துவிடும் என்றும் இனி கொம்பிலேயோ திமிழிலேயோ கை போட முடியாதென்றும் நிச்சயம் அவனுக்கு. ஆனால் அவன் கையை பின்னரித்த அதே க்ஷணம்
கழுகு பாய்ந்து அடிக்கிற மாதிரி 2 கைகள் விரித்து சீறி மாட்டின் கொம்பின் மீது விழுந்தன. சபக் என்ற சப்தம் தான் கேட்டது. வீசி பின் தள்ளப்பட்ட மருதன் மாட்டின் கழுத்தோடு ஒட்டி பிச்சி 2 கொம்புகளையும் சேர்த்து பிடித்து மாட்டின் முகத்தை கீழ் நோக்கி அமுக்குவதை பார்த்தான். காளை கைகளை உலுப்ப முழு வலுவுடன் அலைத்து பார்த்தது. ஆனால் கீழ் நோக்கி அமுக்கும் அந்த பிடி வலுவில் கொம்பலைப்பு வேகம் தளர்ந்தது. சில வினாடிகளுக்கு திணறியது. முருகண்ணே, எங்கிட்டு இருக்க? இந்தா கொம்புல இருக்கிறதையெல்லாம் அவுத்துக்க என்று எதிர்பக்கம் நின்ற முருகுவை பார்த்து கத்தினான் பிச்சி. முருகு அசையவில்லை. முகம் கீழே பார்த்தது. என்ன பேசாம நிக்கிற? வானாமா? சரி போ. ஒரு தம் கொடுத்து காளையின் கொம்புகளை எதிர்த்திசை பக்கம் நெக்கு நெக்கி தள்ளிவிட்டு பின் பாய்ந்தான் பிச்சி. விடுபட்ட பில்லை சுபாவப்படி 2 தவில் ஓடிவிட்டது. கூட்டம் மலைத்து போய் நின்றது ஒரு வினாடிக்கு, ஆர்ப்பாட்டம் செய்வதை மறந்து. பில்ல கால பிடிபட்டு போச்சு. முருகண்ட முகத்தை பார்க்கணும்டா. இனிமே அவன் கை ஏற பிடிச்சு உழுகத்தாண்டா லாயக்கு. அவமானம் வதைக்க முருகு பின்வரிசைக்கு நகர்ந்து குனிந்த தலையுடன் நின்று கொண்டிருந்தான். ஏ முருகு, எந்த முகத்தோட அப்பா சமீந்தார பாப்ப என்று கிழவன் உற்சாகத்தால் தொண்டை கிளிய கத்தினான். பிச்சி பக்கம் திரும்பி, ஏன் தம்பி இப்படி செய்து போட்ட? மாட்டோட கொம்புல இருந்து அதுகளை நீ உருவிட்டு இருந்தா நீ மாட்டை பிடிச்சேன்னு வச்சுக்க முடியும். அவனை கூப்பிட்டு அவுக்க சொன்னையே, நியாயம் இல்லப்பா அது. ஏன் பாட்டையா, அது என் மாடு இல்லையே, அவருக்கு ஒதுக்கின மாடு இல்ல என்றான் பிச்சி கபட மென்னகையுடன். கிழக்கத்தியா இன்னொருத்த ருசி பார்த்ததை தொடமாட்டான். ஓ முருகு, முகத்தை இப்படி திருப்பி காட்டுடா. கிழவன் எம்பி குதித்து சிரித்தான். இனிமே நாக்கு தடிப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்காத. சமீன் பேரை கெடுத்துக்கிட்டு போகுது. குறால நீ பாத்துக்கிடுறியா? இல்லாட்டி தொழுவத்துல வேற மாடுக நிக்குது, மனம் உடஞ்சிராத. எரிகிற தீயில் எண்ணெய் விட்டு பரிகசித்தான் கிழவன். முருகுவை மட்டம் தட்ட சமயம் பார்த்து இருந்த கூட்டம் சந்தர்ப்பம் கிடைத்ததை உபயோகித்து கிழவன் பேச்சுக்கு ஆர்ப்பரித்தன. அவமானம் பிடுங்கி தின்ன முருகு இன்னும் பின்னாடி போய்விட்டான். அடுத்த காலை ஒன்று பாய்ந்து வெளிவந்தது. மற்றவர்களுக்கு இடம் விட்டுவிட்டு பிச்சியும் பின் நகர்ந்து கொண்டான். திட்டிவாசலில் இருந்து பறந்து வந்த ஒரு பெரிய உருமா துணி அவன் மீது விழுந்தது பரிசாக. அதை கிழவனிடம் கொடுத்தான். கிழவன் பெருமை தாங்க முடியாமல் தவித்தான். எமப்பய என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது மேடை மீது இருந்து யாரோ அவனை கூப்பிட்டார்கள். சமீந்தார் கூப்பிடுறாரு என்று பக்கத்து குரல்கள் பிச்சியிடம் அறிவித்தன. கை இரண்டையும் மார்பில் புதைத்து கொண்டு பவ்யமாக திட்டிவாசலுக்கு நேரே போய் நின்று நிமிர்ந்து மேடை மீது இருந்த சமீந்தாரை நிமிர்ந்து கைகளை உயர்த்தி, கும்பிடுறேங்க மவராசா என்றான். தன் கையில் இருந்த ஒரு 5 ரூபாய் நோட்டை அவன் கைக்கு பறந்து விழ எறிந்தார் சமீந்தார். ஏந்தி பிடித்த பிச்சி மலர்ந்த முகத்துடன் ஒரு கும்பிடு போட்டான். சரி போ, மாடுகளை நல்லா பிடி என்று ராஜாங்கமாக சொன்னார் ஜமீன்தார். உசலனூரா உனக்கு? சரிதான். அவனை பற்றிய விவரம் அவருக்கு ஏற்கனவே விளக்கப்பட்டு விட்டது. அந்த ஒரு காளையை அடக்கிய தோரணையிலேயே அவனுடைய வேலைப்பாட்டை அளவிட்ட மாதிரி திருப்தி முகம் அவர் காட்டியதை பிச்சியும் கவனித்தான். நோட்டை விட அந்த பாராட்டு தான் அவனுக்கும் பெரிதாகப்பட்டது. உத்தரவுங்க ஏசமா என்று இன்னொரு கும்பிடன் திரும்பாமலேயே பின்னெட்டு போட்டு நகர்ந்தான் பிச்சி. புன்னகையுடன் கிழவனிடம் அந்த நோட்டை கொடுத்தான். எமப்பயடா நீ என்று கிழவன் வாய் முழுக்க இழுத்தி கொண்டே அதை தன் பைக்குள் வைத்து கொண்டு, பிச்சி, சமீந்தாரு கண்ணு உன் மேல விழுந்துருச்சு, அதிட்டக்கார பயணி என்றான். பிள்ளையை பிடித்த வேகம் இன்னும் அடங்கவில்லை பிச்சிக்கு. அதோடு பெரிய இடத்து ஊக்கமும் கூடியது. பாராட்டும் அவனுக்கு நெறி ஏற்றியது. ஒரு தடவை கொம்பில் ரத்தம் கண்ட காளை சாடிக்கொண்டே போகிற மாதிரி அவன் கை இன்னும் கொம்புகளுக்காக பறந்தது. மூக்கணாங்கயிறு உருவி காளை மேல் காளையாக வந்ததையெல்லாம் மற்றவர்களுக்கு விட்டுவிட்டு அடிக்க காத்து கொண்டிருக்கிற பருந்து மாதிரி அடுத்த ஜாதி காளையை எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு மாடு அவிழ்க்கப்படும் போதும் உள்வாடிக்குள் கண்கள் துளாவ விட்டு கொண்டிருந்தான் பிச்சி. வெள்ளை, காரி, கரம்பை, செவலை இப்படி பல நிற காளைகள், இளம் காளையிலிருந்து ஒரு காலத்தில் பேரிருந்த கிழக்காளைகள் வரை பல
தொகையை பெருக்கிக் கொண்டிருந்தன. வெறித்து ஓடும் மாடுகளையும், வேலை நன்றாக தெரியாமல் காளை மேல் விழுந்து அவதிப்படுகின்ற வேலைக்காரர்களையும் பார்க்க கூட்டத்துக்கு வேடிக்கையாக இருக்கும். கள்ளக்கடவு பாய்கிற மாடு ஏதாவது வரும்போது கூட்டம் நிலை கலங்கி சிதறி ஓடுவதையும், காளை கூட்டத்தில் புகுந்து குத்தி மிதிச்சு நாசம் செய்வதையும் பார்க்க வேண்டும். சுமாரான காளைகள் வரும்போதெல்லாம் கூட்டத்தின் கண்கள் கிழக்கத்திய பயன்களைத்தான் தேடின. ஆனால் அந்த யுவர்கள் அங்கே விவஸ்தை இல்லாமல் நடந்து கொள்ளப் போவதில்லை என்பதை உடனே தெரிந்து கொண்டு விட்டார்கள். குறிப்பான மாடுகளுக்குத்தான் அவங்க வந்திருக்காங்க என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். பழையூர் கால கொரால் வருது என்ற குரல்கள் எழுந்தன. பிச்சி உசாராகி மருதனையும் உசார்படுத்தினான். பிச்சி தம்பி, கொராலு பிசாசு, பில்லக்கால மாதிரி இல்ல என்று கிழவன் அவன் காதுகளில் பரபரப்புடன் சொன்னான். கொம்பு இம்புட்டு தான், பூடிக்கு கூட வராது, களவாணி கழுத, தலைய திட்டிக்கு வெளியே கூட நீட்டாது, மொட்டை கொம்பு புடிவலிக்கு தட்டுச்சுன்னா விழா எலும்பு பொடி பொடியா போயிரும், வால் பக்கம் பிடிக்க போனா மான் கணக்கா உதைக்கும், ஒரே தவில் வாடி மத்திக்கு வந்து நிக்கிற போது அந்த 1 மினிட்ல அணைஞ்சாத்தான். நல்லா பழக்கி இருக்கானுங்க. இந்த முருகு பைய இடது தோல்ல தெரியுதே, கையகல தழும்பு, 3ஆம் வருஷம் இது மச்சம் வச்சதுதான். கிழவன் காளையை பற்றி தனக்கு தெரிந்த சூட்சமத்தை எல்லாம் படபடத்து சொல்லிவிட்டான். வாடியின் இரு பக்கத்து அணை மரங்களும் காலியாக இருந்தன. பில்லை வெளியேறிய போது இருந்ததை விட இன்னும் விசாலமாக இருந்தது. அங்கங்கே வாடிவாசல் மேடைக்கு அடியில் கால்களை பிடித்துக் கொண்டு மாடு பிடிக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கிழவன் சொல்லி முடிக்கவும், மருதா என்று கத்தினான் பிச்சி. மருதன் பாய்ந்து குறுக்கே ஓடி இடது அணை மரத்தை அணைத்து நின்று அடைப்புக்குள் 8 மேல் 8ஆக வைத்து வந்த கொராலை உன்னிப்பாக பார்த்து தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தான். கிழவன் கொடுத்த விவரங்கள் பிச்சிக்கு உபயோகமாக இருந்தன. அவன் அந்த பக்கத்துக்கே புதுசு. நூற்றுக்கணக்காக எங்கிருந்தெல்லாமோ வரும் மாடுகள், எல்லாவற்றின் போக்கு சுபாவத்தை முழுக்க அறிந்து வைத்து ஒருவன் வாடிவாசலில் நிற்க முடியாது. பாதை காட்டும் போது அது கொம்பலைத்து போகிற போக்கு, வாடிக்குள்ளே அது செய்கிற தந்திரம், அது பார்க்கிற பார்வை, கொம்பலைப்பு, திரும்புகிற விரைவு, இதுகளை கொண்டு மாட்டை நிதானிச்சு அததுக்கு தக்கபடி தன் உத்தியை அப்போதைக்கு அப்போது மாற்றி உபயோகித்து பார்க்க வேண்டியதுதான். அந்த காளைக்கு சமாளிப்பாக என்ன நிலை எடுத்துக்கொள்வது என்று பிச்சி தனக்குள் கேள்வி பதில் போட்டுக் கொண்டிருந்தான். வலது பக்க அணைமரத்தின் மீது கை வைத்து அவிழ்க்கப்பட்டு கொண்டிருந்த காளையை அளவிட்டுக் கொண்டே காளையை உருவிவிட்டு மாட்டுக்காரன் துர்ரி என்று கத்திக்கொண்டே பிடிக்கயிறு தரையில் புரள பாதையை நோக்கி ஓடினான். ஓடினவன் சற்று ஒதுங்கி நின்று நடக்கப் போவதை பார்க்க தயாரானான். அந்த குறுகிய அடைப்புக்குள் நீண்டு நின்று கொண்டு காளைகளை முன்னால் பார்ப்பதும் பக்கங்களில் பார்ப்பதுமாக கபடமாக இருந்தது. அதன் கொம்புகள் திட்டிவாசலுக்கு 1 முழத்திற்கு மேலேயே அடைப்புக்குள் உள்ளடங்கி இருந்தன. மருதன் எட்டி பிடிக்க பார்த்தும் கொம்பு விரலுக்கு கூட அகப்படவில்லை. தலையை தூக்கி மூச்சை உதறுவதும் கொம்பை ஆட்டுவதுமாக இருந்தது. நல்லா கடுக்கா கொடுக்கும் கழுத, நரிப்பிறவி இல்ல அது. கழுதைக்கு பாஞ்சு குத்த தெரியாது, வெறும் கொம்பளைப்பு தான். வேறு எந்த மாட்டையும் விட இது அழுக்கும்படியாக அடைப்புக்குள் அதிக நேரம் பம்மி நின்றது. வெளியே பாயும் நினைப்பே இல்லாத மாதிரி. உள்வாடிக்குள் நின்றவர்கள் கம்பால் அதன் புட்டாணியிலும் வாளுக்கடியிலும் குத்தி அதை தூண்டியதை கூட லட்சியம் செய்யாமல் வாளை மற்றும் சுழற்றி கொடுத்துவிட்டு வாடி முன் நிழலாடும் கைகளை பார்த்து கொண்டே இருந்தது. பெரியவர் சொன்னது விவேகமான பேச்சு என்று பிச்சி புரிந்து கொண்டான். வாடிவாசலில் நின்று அதன் கொம்பை பிடிக்க முடியாது, திமில் மீது கை போடவும் முடியாது. பின்னாளில் இருந்து குத்துபவர்கள் உபத்திரவம் தாங்காமல் காளை ஒரு முடிவுக்கு வந்தது போல் சற்று பம்மவும் அது செய்ய போவதை யூகித்து விட்டான். மருதா, அப்படியே கையை வீசிக்கிட்டு என்று சடாரென அணைமரத்திலிருந்து அட்டத்தில் விலகி மத்திவாடி வாசலுக்கு பாய்ந்து வளைத்து நின்ற கூட்டத்தின் முன் விளிம்பில் ஆளோடு ஆளாக நின்றான். அதே சமயம் கொரால் அடைப்புக்குள் இருந்தவாறே வசமாக எகிரி பாய்ந்து மருதன் கைக்கு மேலே உயர்ந்து
4 கால்களும் தட்டென்று வாடி மத்தி தரையில் அடித்து புழுதி கிளப்ப நின்றது. எம்பி விழுந்த வேகத்தில், அதன் பரு உடல் பளுவின் அழுத்தத்தில் கால்கள் லேசாக மடிந்தன. அந்த ஒரு வினாடிதான் பிச்சிக்கு வேண்டும். அடுத்த க்ஷணம் அது சமாளித்து ஊன்றிக்கொண்டு ஆளை நெருங்க விடாதபடி ஒரு வளையம் வந்துவிடும். காளையின் மடிந்த பின்கால்கள் பிச்சி நின்ற இடத்துக்கு நேராக இருந்தன. பாயப் போகிறவன் மாதிரி காலை எடுத்து வைத்தவன் தடால் என நெடுஞ்சான் கிடையாக கீழே படுத்தான். அவனது வலக்கை காளையின் வலது கால் பிடிக்கும் வசமாக நெருங்கி வந்தது. கையை வீசி குளம்புக்கு மேலே அடிக்கணுக்காலை பிடித்து மறு கையை தரையில் பதித்து உந்தி எழுந்து காளையின் காலை இழுத்தான். இமைப்பொழுதில் நடந்தது இது. தன் கால் பிடித்து இழுக்கப்படுவதை உணர்ந்து காலை விற்றென்று உதைக்க முற்படுவதற்கு நேரம் இல்லாதபடி 3 கால்களால் திரும்பி காலை இழுத்தவனை குத்த பார்த்த காளை கால் சுண்டப்பட்ட வேகத்தில் நிலைக்க முடியாமல் பரு உடலுடன் முன்கால்கள் மடிய இடது பக்கமாக சரிந்தது. காளையின் காலை உதறிவிட்டு பிச்சி கொம்புக்கு பாய்ந்தான். காலை மண்டியிட்டு கொம்பு இரண்டையும் சேர்த்து அது அசைக்க முடியாமல் பிடித்து அமுக்கி வலது கையால் உருமால் சுருக்கை உருவினான். பொல பொலவென அவிழ்ந்து புரண்ட உருமாலை கையில் இடுக்கிக் கொண்டு மாடு முண்டி எந்திரிக்கும் முன்பே பிச்சி பின் பாய்ந்து விட்டான். விடுபட்டதும் உதறி எழுந்த காளை ஒரு தரம் சுற்றி குறிப்பு இல்லாமல் கொம்பை அலைத்து கொண்டு பிடிபட்ட ரோஷத்தில் பாதை தெரியாமல் வளைந்து நின்ற கூட்டத்திற்குள் நுழைந்து ஆட்களை உருட்டி தள்ளி மொட்டை கொம்புகளால் தட்டி கொண்டும் மிதித்து கொண்டும் போய் பலகீனமாக இருந்த ஒரு வேலியை முட்டி தள்ளி கொண்டு திசை பார்க்காமல் தன் போக்கில் ஓடியது. மாட்டுக்காரனும் அவன் கூட்டாளிகளும் அதை மறித்து பிடித்து கட்ட பின்னால் விரட்டி ஓடினார்கள். கூட்டம் வெடித்து மகிழ்ச்சியும் உற்சாகமும் காட்டியது. கொரால் சாணி போட்டுக்கிட்டு போகுதுடோய், உடையடிச்சு உழவுல கட்டுங்கடா, பொளிச்சலுக்கு கூட லாயக்கு இல்ல. கிழக்கத்தியா 2 பேர்வத்த காளைய செனப்படுத்திட்டாண்டோய். அவனை நோக்கி ஓடி வந்த கூட்டம் அப்படியே அவனை குண்டுருட்டாக தூக்கி கொண்டு திட்டி வாசலுக்கு நேராக கொண்டு வந்து உயர்த்தி பிடித்தது. அணைமரத்தின் மேல் நின்று பரிசு உருமா வாங்கிய அனுபவஸ்தன் இருப்பதில் சிறந்த பெரிய மாடுகளை பிடித்ததற்கு கொடுக்கப்படும் ஒரு ஜரிகை அங்கவஸ்திரத்தை அவன் கழுத்தில் மாலையாக போட்டான். அவனுக்கே தாங்க முடியாத உற்சாகம். அவனுக்கும் உயரே இருந்து ஒரு குரல், ஏ கிழக்கத்தியா என்று கூப்பிட்டது. ஜமீன்தார் குரல். ஜரிகையும் மாலையும் வெற்றி முகமாக பிச்சி ஜமீன்தாரை பார்த்து கும்பிட்டான். அவன் தலை மேடைக்கு மேலே வந்தது. அவருக்கு சமமாக தான் மற்றவர்கள் தோள் மீது உட்கார்ந்து இருப்பது அவனுக்கு லஜ்ஜையாக இருந்தது. மரியாதை குறைவாகவும் பட்டது. முரண்டி பார்த்தும் அவர்கள் அவனை கீழே விடவில்லை. புது புது கைகள் பலம் கொடுத்து அவனை அந்தரத்தில் நிலைக்கு செய்தன. ஜமீன்தார் தன் ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து 10 ரூபாய் நோட்டு ஒன்றை அவனுடைய நடுங்கும் விரல்களில் வைத்தார். அவன் கண்களையே உறுத்து பார்த்து சிரித்தார். பிச்சியும் அவரை தீர்க்கமாக பார்த்து நன்றி ததும்ப கும்பிட்டான். மறுகணம் அவர் முகத்தில் இருந்த ஒரு சந்தோஷம் மறைவதையும் ஒரு தீவிரத்துடன் அவர் அவனை ஏதோ கேட்க வாயெடுப்பதையும் கவனித்தான். அவன் முகமும் சடக்கென மாறியது. அட விடுங்கப்பா கீழே என்று பிச்சி வற்புறுத்தி உற்சாக தோள்களில் இருந்து கீழிறங்கி நின்றான். மறுபடியும் ஜமீன்தார் முகத்தை பார்த்து கும்பிட்டான். டேய், வாடிப்புறம் காளைய பிடிச்சு பாக்குறையா என்று திடுதிப்பென ஜமீன்தார் அவனை கேட்டுவிட்டு அவன் முகபாவத்தை ஆராய்ந்தார். அந்த சில வினாடிகளுக்கு இருவரும் ஒருவரையொருவர் நோட்டம் பார்த்து கொண்டார்கள். அந்த வாலிபனின் வேலையையும் கையாளும் புது புது உத்திகளையும் சுதாரிப்பையும் கையுறுதியையும் அந்த 2 காளைகள் விஷயத்தில் அவர் பார்த்து விட்ட பிறகு அவருக்கு திடீர் சந்தேகம் பிறந்து விட்டது. வாடிபுரம் காளையையும் அவன் பார்த்து விடுவானோ என்று. இதுவரை இருந்த இரட்டை நிச்சயம் அவருக்கு இப்போது இல்லை. முதலாக அவர் வாழ்க்கையில் வாடிவாசல் முன்பு. வீசி வந்த கேள்வியை கேட்டு பிச்சியும் சற்று திடுக்கிட்டு விட்டான். ஜமீன்தார் கேள்விக்கு அர்த்தம்
அதற்கு பின் உள்ள அவர் நினைப்பு, இதெல்லாம் நினைத்து பார்த்தான். அவர் முகத்திலிருந்து நிச்சயமாக மதிப்பிட முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிழல் வீசியது. அவரது சந்தேகத்தை போக்கும்படியான இரண்டில் ஒரு பதிலை எதிர்பார்த்த மாதிரி தோன்றியது. உறுதியா சொல்ல முடியாதுங்க என்று ஜமீன்தார் கண்களை சந்திக்காமலே தலை குனிந்து பிச்சு இழுத்தான். நோக்கம் பார்த்துக்கிடனுங்க. அந்த வார்த்தை முணக்கமாக வந்தது. ஆனால் ஜமீன்தார் காதுக்கு தெளிவாக கேட்டது. சரி போ என்று ஜமீன்தார் வெட்டி சொன்னார். மாடுகளை பிடி. பிச்சையின் வார்த்தைகளில் உள்ள அர்த்தம் அவருக்கு தெளிவாகிவிட்டது. இன்னொரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு பிச்சி திட்டி வாசலுக்கு நகர்ந்தான். கூட்டமும் கலைந்து வாடிவாசலை விஸ்தரித்து கொடுத்து வளைந்து நின்றது. அடுத்த காலை வெளியேறியது. ஜமீன்தாருக்கு பின்வரிசை ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த காரியஸ்தர் குரல் அவர் காதில் விழச் சொன்னது, உசிலனூர் சல்லிக்கட்டுல அது மேல ஒருத்தன் விழுந்து செத்தான்னு பேசியிருந்ததே, அவன் மகனா இந்த பையன், அதை பிடிக்கத்தான் வந்திருக்கானாம். சந்தேகம் தெளிவாகிவிடவே ஜமீன்தார் லேசாக சிரித்து, அவன்தான் நெஞ்ச திறந்து என்கிட்டவே பேசிட்டானே என்றார். அதற்கு மேல் அவர் வார்த்தை வளர்க்கவில்லை. சந்தேகம் தெளிவாகிவிடவே ஜமீன்தார் லேசாக ஓகே. காலை பின் காலையாக கலையபுரத்திற்கு இடையே வெளியேறி கொண்டிருந்தது. பிச்சி கொடுத்த 10 ரூபாய் நோட்டையும் தன் வெற்றிலை பையில் வைத்துக்கொண்டே கிழவன் ஓதிய குரலில் பிச்சியிடம் சொன்னான். தம்பி, ஜமீன்தார் முகத்தை கவனிச்சியா? உன் பதில கேட்டு சொணங்கிட்டாரு. காரிக்காலைய வச்சுதான் அவருக்கு எல்லாம். தூக்கி போட்ட மாதிரி இப்படி முறிச்சு பேசிடுவேன்னு அவர் எதிர்பார்க்கல. ஆமா, மனசுல போட்டுக்கிட்டாரு, முகத்துல நல்லா தெரியுது என்றான் பிச்சி. நீயும் கவனிச்சியா? வேலைக்காரன்னு தெரிஞ்சா மதிப்பாரு, அவரு குணம் என்றான் கிழவன். ஆனா தன் மாடுன்னா அந்த நினைப்பு வேறதான பாட்டையா என்றான் பிச்சி. ஒத்துக்கிடுறேன் தம்பி என்று கிழவன் சொன்னான். ஆனா மாடு அணையிறவன் மாட்டு திமிலையும் கொம்பையும் தான் பார்ப்பான். அதை பிடிச்சுக்கிட்டு வாரவன் கைய பார்க்க மாட்டான் என்கிறதும் அவர் தெரிஞ்சுக்கிட்டவர் தான். பிச்சியும் மருதனும் மறுக்காமல் அதை ஒப்புக்கொண்டார்கள். பிச்சி, மருதா, தம்பிகளா என்று கிழவன் உரக்க கூப்பிட்டான். அவர்கள் முகத்தை வெறித்து பார்த்தான். காரி எந்த சமயத்திலையும் வெளியேறிடும். அது வாரபோது நீங்க எங்கிட்டு நிப்பீங்களோ, நான் எங்கிட்டு இருப்பனோ தெரியாது. முதக்க காரியத்தான் விடுவாரு. கிழவன் சொல்லுவதை காது கொடுத்து இருவரும் கேட்டார்கள். கிழவன் தொடர்ந்தான். பிச்சி, உசுறு லட்சியம் இல்ல மரசாதிக்கு. ரத்தம் தண்ணி சிந்தாப்புலதான். காரிய பத்தி உங்களுக்கு தெரியாததை புதுசா நான் சொல்லிட போறதில்ல. என்னமோ உங்களை கண்டதும் பெத்த மக்க மாதிரி உசுர வச்சுட்டேன். நல்லா நினைச்சு பார்த்து விழுங்க. பிடி வசம் தவறுச்சுன்னா போச்சுது என்று பெருமூச்சு விட்டு விட்டு மருதனை பார்த்து சேர்த்தான். மருதா, உன் தங்கச்சி தாலி கழுத்த மனசுல நிறுத்திக்க. அவ புருஷனுக்கு ஒன்னும் வந்துடக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டயா? கிழவன் நாத்தடுமாறினான். செல்லாயி ஆத்தா காப்பா. ஆனா ஒண்ணு என் மக்களா, போற போது அவளை கும்பிட்டுக்கிட்டு போகாம போயிடாதீங்க. வாடிபுரம் காளை. வாடிவாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு பையன் கத்தினான். வாடிபுரம் காள. கருப்பு பிசாசு, ராட்சசக்காரி. கத்திய அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம், திகில் வெடித்து பரவியது. வாடிவாசல் அமுக்கலப்பட்டது. சில வினாடிகளில் வாடிவாசலிலே முண்டியடித்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை. காரி கொம்புக்கு எட்டாதபடிக்கு எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ளுவது என்று தவித்து அவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்க பார்த்தான். குறிப்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அரைமனதும் கால்மனதுமாக நின்ற சில மாடணைகிறவர்களை தவிர திட்டி வாசலிலோ அணைமரங்களுக்கு பக்கத்திலோ வேறு யாரும் இல்லை. துடைத்து விட்ட மாதிரி திட்டி வாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது. அதிலேயும் இரண்டொருத்தன் தான் துணிந்து நின்று காளை உள்ளே அவிழ்க்கப்படுவதை பார்த்தான். காளை திட்டியை விட்டு வெளியேறும்போது அவனும் அங்கே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு மேடை காளையை பிடித்து ஏறிய கவ்விய கால்களுடன் குரங்கு மாதிரி உசிரை பிடித்து கொண்டு காளை போகும் வரை உட்கார்ந்திருக்க போகிறான்.
எந்த காளைக்கும் காட்டாத மரியாதை கொடுத்து, ஆற்று நோக்கிய பாதையை விசாலப்படுத்தி, காளை தன் போக்கில் போக வழிவிட்டு பிளந்து நின்றது கூட்டம். 2வது வரிசையில் நிற்கவே ஒவ்வொருவரும் தவித்தனர். தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் களைக்கப்பட்டு, உள்வாடிக்கு கொணரப்பட்ட காளை ஒரு தடவை முக்காரம் இட்டுவிட்டு, ஒரு சிறுவன் பிடிக்கயிறுக்கு அடங்கி பரமசாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது. மருதா என்று உஷார்படுத்திக் கொண்டு பிச்சி லங்கோட்டை ஒரு தரம் இறுக்கி கொடுத்துவிட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான். கீழே குனிந்து இரு கைகளையும் தரையில் தேய்த்து பிடி வழுக்காமல் இருக்க சுரசுரப்பாக்கி கொண்டான். கிழக்கத்தியா காரியை பிடிக்க போறான். பய செத்தான். செல்லாய் வாடியில அவனுக்கு முடிவு போட்டிருக்கு. குருத்து பையன், அநியாயமா. பட்டு உருவாக்கு ஆசைப்பட்டு உசுரை இந்தான்னு கொடுக்கறானே பாவி. 2 பவுனு தங்கம் கண்ணுல உறுத்தும் இல்ல. ஆளுக்கு ஒரு அபிப்பிராயமாக கூட்டம் பரிமாறிக்கொண்டது. ஜமீன்தார் காதுகளில் இதெல்லாம் விழுந்தது. ஆமோதித்தாரா இல்லையா என்று 2ம் கட்டான் மனதுடன் அவர் பிச்சியின் ஆயத்த நிலையை அசைவுக்கு அசைவாக கவனித்துக் கொண்டிருந்தார். இத்தனை வருஷமும் இல்லாமல் தன் காலை மீது ஒருவன் விழுந்தான் என்ற பேச்சு பிறக்கப் போகிறதே என்று சற்று மயங்கியவருக்கு திடீரென அந்த நினைப்பு மாறி தன் வாழ்நாட்களில் வாடிவாசலில் கண்டிராத ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்கும் துடிப்பு ஏற்பட்டது. காரியை பற்றி அவருக்கு வெகு நிச்சயம். அவனை வாழை நார் மாதிரி கிழித்து எறிந்து விடுவது. ஆனாலும் அது மேலே என்னானாலும் விழுந்து விடுவது என்று துடிக்கும் அந்த வாலிபனை பார்க்க பார்க்க அவருக்கு படபடத்தது. பில்லையும் குரலுமா காரி? நந்தி தேவனே அல்ல அவதாரமாக வந்திருந்தது. அதை போய் பாவி பய என்று அவர் வாய்விட்டு கூட பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் கேட்கும்படியாக சொல்லிவிட்டார். ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பின் மீது கை வைத்து ஆர்வத்தோடு பார்க்கும்போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை சந்தித்து விட்டார். பிடி என்று சொல்லுவது போல் தன்னை அறியாமலேயே தலையை ஆட்டிவிட்டார். ஏன் அப்படி சொன்னோம் என்றே அவருக்கு புரியவில்லை. பிறகு நினைத்து பார்த்து கொண்ட போது பிச்சி ஒரு அவசர கும்பிடு போட்டுவிட்டு முகம் திரும்பி விட்டான். அடைப்புக்குள் காரியின் மூக்கணாங்கயிற்றை அந்த மாட்டுக்கார சிறுவன் அவிழ்த்து கொண்டிருந்தான். அந்த சிறுவன் ஒருவன் தான் அதை சிறுவயது முதலே கைமேய்ச்சலாக வளர்த்தவன். அவனுக்கு தான் அது கட்டுப்படும். அவன் எங்கிருந்து கூப்பிட்டாலும் பசு கணக்காக போகும். மருதா, நல்ல ஜாதி காலை இது, இத புரிந்துக்கிடுறது கஷ்டம் என்றான் பிச்சி மெதுவாக. எந்த புடிக்கு எப்படி சமாளிக்கும் விளக்கும்னு சொல்ல முடியாது. சுதாரிப்பாயிரு, நோக்கம் பார்த்துக்க. மருதன் புரிந்து கொண்ட தலையசைப்புடன், சரி பிச்சி, திட்டி வாசல்லையே நின்றுகிட்டு இருந்தா அர்த்தம்? கழுத முதக்க அணமரத்தை தானே நோக்கும். அதை காலி பண்ணிட்டுல வாடி வாசலுக்கு போகும் என்றான். இரு மருதா, என்ன ஒட்டி நில்லு. சரி போ. அடுத்த வினாடி திட்டி வாசல் வெறுமையாக இருந்தது. அடைப்புக்குள்ளிருந்து மாட்டுக்கார சிறுவன் வெளிவந்தான். மாட்டை தொட்டு கொண்டே. மாடும் திட்டிவாசல் விளிம்புக்கு வந்து நின்றது. சிறுவன் பளிச்சென்று விலகி பாதையை நோக்கி ஓடிவிட்டான். மாட்டுக்கு எவ்வித சமிக்கையும் காட்டாமல். பாத்தியா, கால வரவு கிழக்கத்தியான் பம்மிட்டான். அவ்வளவுதான் பய. சும்மா ஆர்ப்பாட்டக்காரனுங்க. தன்னை சுற்றி எழுந்த இந்த கேலி வார்த்தைகளை கேட்ட ஜமீன்தார், வளராம பார்த்துக்கிட்டுருங்க என்று சுருக்கென சொல்லி அடக்கினார். அவன் ஒரு பிறவி. எந்த மாட்டு மேல எப்படி விழணும்னு அவனுக்கு சுபாவத்திலேயே ஊறி கிடக்கும் பாருங்க. கண்டன வாய்கள் மூடிக்கொண்டன. ஜமீன்தார் அதி ஆர்வத்துடன் உன்னி பார்த்தார். அவருடைய அசாதாரண பரபரப்பை கண்டு அவரது ஆட்களை ஆச்சரியப்பட்டார்கள். திட்டி வாசலில் காரி ராஜாங்கமாக நின்றது. அதன் புடைத்த பளீரிடும் கரும் திமில் நெஞ்சுயர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டிருந்தது. அதன் நெற்றி திட்டு ஓரங்களில் இருந்து கவட்டையாக கிளம்பிய 2 ஈட்டி கொம்புகளும் நுனியில் லேசு கொக்கி வளைசலுடன் பளபளத்து எடுப்பாக தெரிந்தன. தலையை தனித்து கீழ்பார்வையுடன் அது தயக்கமில்லாமல் நிதானமாக எட்டு வைத்தது. திமில் நாசூக்காக நெளிய, கொம்பு மந்தமாக அலைக்க,
திட்டியை விட்டு பாதி வந்து இரு அட்டங்களிலும் அணைமரத்து பக்கம் ஓரப்பார்வை பார்த்துவிட்டு நிச்சயம் செய்து கொண்டு மத்தி வாடி வாசலில் வந்து நின்றது. ராஜாளி மாதிரி வந்து நிக்குது பாரு. மத்த கழுத மாதிரி இதுவும் ஓடுச்சுன்னா பிறகு என்ன? நின்னு குத்தி காலன்னா இதுதான். இதையா கிழக்கத்தையா பிடிக்க போறான்? நின்ற காரி வாடிவாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது. அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது. ஒரு தரம் செருக்கடித்தது. மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது. கிழக்கத்தியானுங்க எங்கிட்டு இருக்கானுங்க பாரு என்று கண்கள் அவர்கள் திசையை தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் காலை தங்கள் முன்பு இருந்த பீதியில் அவர்கள் பார்வை அவர்கள் பக்கம் அதிகம் நிலைக்கவில்லை. அப்போது நேர் பாதை பார்த்து நின்ற காளை சரக்கென நேர் பின்னால் சுழன்று திரும்பி கொம்பலைத்து ஒரு எட்டு முன்வைத்தது. ஏதோ ஒரு நிழலசைவோடு டுர்ரீ என்ற சப்தமும் தன் பின் கிளம்பியது கண்டுதான் அப்படி முறைத்து திரும்பியது. பதறிவிட்ட முன்வரிசை கூட்டம் அசைவு காட்டக்கூட பயந்து காளையின் வெறிக்கு தூபம் போடும் சமிகை எதுவும் செய்ய துணியாமல் சவத்தை நிறுத்தி வைத்த மாதிரி பதிந்து நிற்க பிரயாசைப்பட்டது. ஒரு சிறு சமிகை போதும் காளை அந்த திசையில் பாய்வதற்கு. காளை 2 தரம் செருக்கடித்தது. யாருடா பாவிப்பைய குறுக்க விழுந்து டுர்ரி காட்டினவன் என்று பின் வரிசையிலிருந்து குரல்கள் எழுந்தன. முருகு, நீயா இந்த வேலை செய்த என்று கிழவன் எங்கிருந்தோ கத்தினான். பிச்சி ஆயத்தமாக இருந்த இடத்துக்கு காளையை திருப்பிவிடத்தான் முருகு அப்படி செய்தான் என்பதை அங்குள்ளவர்கள் யூகிக்க அதிக நேரமாகவில்லை. காளையின் கொம்புக்கு நேர் எதிரில் அசையாது அடுத்தடுத்து நின்றிருந்தது பிச்சியும் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு பேஜஸ் ஒரே ஒரு நிமிஷம் இன்னொரு ஒரு பேஜ் மிஸ் ஆகுது செக் பண்ணிக்கிறேன். ஓகே, மருதன் குரல் ஓகே டுர்ரீ மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது. கூவிக்கொண்டே முன்வந்து காளையின் வாலை ஜாடையாக தொட்டுவிட்டு வட்ட விழும்போரமாக பின்னரித்தான். கைப்படவும் காளை சடக்கென திரும்பியது அவன் மீது பாய. அது பிச்சியை விட்டுவிட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பியிருக்கும். சில்வண்டு மாதிரி அட்டத்திலிருந்து பாய்ந்து அதன் திமிலில் இடது கையை போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு அதன் வலக்கொம்பில் கை போட்டான் பிச்சி. மீரா, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? மீரா, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா?
ஒரு நிமிஷம் நான் இது 79th பேஜ் இருக்கு கோம்ஸ், 80 இல்ல. 79 இருக்கு, 80 இல்லையா? நான் ஆமா, வாசிச்சிருவா. 80, 81 வாசிச்சிருங்க. வாசிச்சிருங்க. ஓகே. காளையின் கொம்புக்கு நேர் எதிரில் அசையாது அடுத்தடுத்து நின்றிருந்தது பிச்சியும் அதுக்கடுத்து பிச்சியும் மருதனும் தான். காளையின் முகத்தை அவர்களுக்கு எதிரே நிலைக்கச் செய்துவிட்டு பின்வரிசைக்கு போய்விட்டான் முருகு. ஷீ, நீயும் ஒரு மாடு அணைகிறானா? பொம்பளையா பிறந்திருக்கணும் நீ, பேடிப்பய. இதெல்லாம் மீறி ஜமீன்தாருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவேடா தெற்கத்தியான் என்று கிழவன் கத்தல் தான் கடைசி வரிசையிலிருந்து எழுந்தது. நாயை போய் நடு வீட்டுல வச்சாரு பாரு. கிழவன் எச்சிலை காரி துப்புகிற பாவனை காட்டினான். ஜமீன்தார் காதில் இது விழுந்தது. ஆனால் இதை பற்றி சிந்திக்க அப்போது நேரமில்லை. மாடும் மனுஷனும் நேர் எதிரே ஒருவரை ஒருவர் முறைத்து நிற்பதையும் முகம் திரும்பாத காலைக்கு எட்டி பாராக்கு காட்டி திரும்ப செய்வதென பிச்சி மூளையை குடைந்து கொள்வதை பார்த்து கொண்டிருந்தார். எதிரே நின்ற உருவம் லேசாக அசைந்தாலும் பாய்ந்து விடுவது போல் முகம் தணிந்து பிச்சியையும் மருதனையும் முறைத்து நின்றது. சும்மா நிற்பவர்களை வெறிபிடித்து தாக்கும் காளை அல்ல அது. அதை நோக்கி வந்தவனைத்தான் அது மதிக்கும். காரியும் நகரவில்லை. மனிதனும் அதன் குறிக்கு தப்பி விலகவும் வழியில்லை. இது மறிப்பு விளையாட்டில் இந்த முடிவை கூட்டம் கதிகலக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. காளையின் முனைந்த பார்வை எப்படி திருப்பி விடுவது என்பதுதான் பிச்சிக்கு பிரச்சனை. தோல் பக்கமாக முகத்தை திருப்பி மருதனுக்கு ஒரு சமைக்கை கொடு செய்தான். அடுத்த வினாடி இருவரும் ஒருத்தர் போல விருட்டென்று கூட்ட வரிசை வளைவின் நேர் எதிரான திசையில் பாய்ந்தார்கள். ஒரு க்ஷணத்துக்கு காலை எந்த திசையில் போகிறவன் பக்கம் திரும்புவது என்று குழப்பி இரு பக்கம் மாறி திரும்பி தலையசைத்தது. சமாளித்துக் கொண்டு பிச்சு சுழன்று வரும் திசை பக்கமாகவே கானம் சுழன்று அவன் அசைவுக்கு நேராக கொம்புகளை திருப்பி ஆட்டி வந்தது. காலை ஒரு எட்டு முன்வைப்பதை பார்த்து பிச்சு அசையாமல் நின்று விட்டான். தன்னை நோக்கி அவன் வரவில்லை என்று அறிந்த காய் அப்படியே நின்று அவனை முறைத்து நிலை எடுத்து கொண்டது. மாடா மாடா, அது மனுஷனா இல்ல வேலையை காட்டுது. அந்த அந்த காரியின் குணத்தை அந்த வட்டாரத்தில் பார்ப்பதற்கு கிடைத்தது. அதுதான் முதல் சந்தர்ப்பம். மனிதனுக்கு சரியான அறிவோடு அது நடந்து கொண்டதுதான் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அவனை பார்த்து கொண்டே குழம்புகளால் தரையை பிராண்டி மண்ணை கிளறிவிட்டது. காலைக்கு சூடு ஏறிவிட்டதை கண்ட கூட்டம் அது அந்த இடத்தை விட்டு போனால் தேவையில்லை, விளையாட்டு போதும் என்று திகிலுடன் போ போ என்று சாந்தப்படுத்தி குரல் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் காரியோ தன் சவாலுக்கு முடிவு தெரியும் வரை இம்மியும் நகரப் போவதில்லை என்று உறுதி காட்டின மாறி நின்ற இடத்திலேயே கால்களை மாறி மாறி போட்டு மூச்சு உதறுவதும் காலடிப்பதும் கொம்பளைப்பதுமாக நின்றது. பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வால் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள். பிச்சியின் முகத்தை சமிக்கைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன். காலைக்கு மேலாக பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிக்கை செய்ததுதான் தாமதம். டொரீர் கண்டினியூ பண்ணீங்களா காலை? மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது. கூவிக்கொண்டே முன் வந்து காளையின் வாலை ஜாடையாக தொட்டுவிட்டு வட்ட விழும்போரமாக பின்னரித்தான். கைப்படவும் காளை சடக்கென்ன திரும்பியது அவன் மீது பாய. அது பிச்சியை விட்டு விட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பி இருக்கும். சில்வண்டு மாதிரி அட்டத்திலிருந்து பாய்ந்து அதன் திமிலில் இடது கையை போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு அதன் வலக்கொம்பில் கை போட்டான் பிச்சி. சபக்கென்ற சத்தத்தை தான் கூட்டம் கேட்டதை தவிர மின்வெட்டு நேரத்திற்குள் அவன் மாட்டோடு ஒன்றியதை கண்கள் கிரகிக்க முடியவில்லை. எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காளைக்கு எடுத்த எடுப்பில் பிந்திவிட்ட பாதகமாக போய்விட்டது. ஆனாலும் அதனுடைய சுபாவ மிருக குணம் மறுசணத்தில் சமாளிப்பை கொடுத்தது. முழு வேகத்துடன் கொம்பை அலைத்து பிச்சியை அட்டத்தில் குத்த பார்த்தது. ஆனால் பிச்சியின் அமுக்கிய அழுத்திய பிடி
கொம்பை எதிர் திசைக்கு தள்ளி கொண்டிருந்தது. அவனும் காளையின் தலை எப்படி தாறுமாறாக திரும்பினாலும் கொம்புகள் முகத்திலோ கழுத்திலோ தட்டுவிடாதபடி முழங்கால்களை மடித்து தன் தலையை அதன் கழுத்தோடு சாய்த்து கொண்டான். காளையின் தலை கீழ்நோக்கி அழுத்தப்படவே காளை உத்தியை மாற்றி ஒரு எகிரி 4 கால்களையும் உயரே தூக்கி தவியது. பிச்சியும் அதோடு உயரே போனான். அட, விராலு மாதிரி துள்ளுதுடா, குதிரை கணக்கா எரிய பாக்குது, செத்தாண்டா பய ஊட்டி திருகி விழுந்து, தூக்கி போட்டு பட்டை உரிச்சிட போகுது. ஆ, மருதன் கத்தினான். பிடிய உற்றாத பிச்சி, பிடிய உற்றாத. அவன் கையும் படபடத்தது. உடல் வெறியேறி ஆடிக்கொண்டிருந்தது. ஆள் உயரத்துக்கு மேல் எழும்பிய காளை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கி புட்டம் சரிய தொங்கி தடார் என்று கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே இறங்கியது. பிச்சி பிடிவிடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பதித்து நிலைக்க துளாவினான். ஆனால் அவன் நிலைக்கும் முன்பே மறுபடியும் காலை எம்பி தவிவிட்டது. பிடிய விட்டுறாத. கூட்டத்திலிருந்து பதறிய ஆர்ப்பரித்த கத்தல்கள். ஒரு தவுக்கு நின்றுட்டான்டா, 2வது தவுல உருட்டிரும், கிழக்கத்தியான் கை அந்தா சளைக்குதுடா. கால் மறுபடியும் தள்ளி போய் கீழே இறங்கிய போது வாஸ்தவமாகவே பிச்சியின் கால்கள் பாதம் படிந்து பதிக்க தடுமாறின. அவன் முகம் எங்கே இருந்தது, கையும் கொம்பும் எப்படி பின்னி இருந்தது, திமில் பிடி எப்படி சுழன்று இருந்தது, இதெல்லாம் கூட்டம் பார்க்க இடமில்லாமல் காளை 3ஆம் தவும் தவிவிட்டது. ஓ, 2 தவுக்கு நின்றுட்டான். வாடிபுறம் காலை பிடிபட்டு போச்சு. பிச்சி பிச்சி விட்டுறாத, இந்த ஒரு தவுதான். காளையும் சளைச்சு போயிட்டது. 3வது எம்புல உரமில்ல. பாதம் நிலைக்க தடுமாறியவாறே திமில் பிடி கொம்பு பிடி வலுவில் காளையோடு 3ஆம் தடவையும் மேலே போய்விட்டான் பிச்சி. காளை எம்பி விழும் வேகச் சுழலில் கிளம்பிய புழுதி மறைக்க காளை தங்கள் மீது வந்து விழும் என்று பதறி இன்னும் பின்னரித்த கூட்டத்துக்கு அப்போது ஒன்றும் தெரியவில்லை. மேடையிலிருந்து ஜமீன்தார் கீழே விழுந்து விடுவார் போல போராட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். சளைக்கிறது கையோ கொம்போ, யார் சொல்ல முடியும் அந்த நிலையில. 3ஆம் தடவை காளை கீழே இறங்கிய போது பிச்சியின் கொம்பு பிடி தளர்ந்து விட்டது. மாடு தரையில் காலூன்ற துளாவும் போது பிச்சியின் கையும் கொம்பிலிருந்து வழுக்கி குறிப்பின்றி கொம்புக்காக அந்தரத்தில் துளாவியது. சில வினாடிகளுக்கு திமில் பிடி வலுவில்தான் அவன் கீழே கூட வந்தான். பிச்சி பிச்சி, கிழவன் பெருசாக கத்தினான். ஐயோ, கொலைதான். 3 தவுக்கு நின்றுட்டான். மோசம் வர போகுது. பீப்பாய் உடலுடன் 3 தடவை தவியதில் காளையும் சளைத்தது. மடிந்த கால்களை சரிபடித்து தரை மீது கால்களை நிலைக்க செய்ய தடுமாறியது. பிச்சி முந்தி சுதாரித்து நிலைத்தான். சுழித்து விழாமல் இருக்க வலது கையையும் வீசி திமில் மீது போட்டு அதை பிதிக்கி பிழிந்து விடுவது போல் அணைத்து கொண்டான். தலை தனிந்து இருந்த காளையின் கொம்புகள் அவன் கை தூரத்துக்கு சில அங்குலம் எட்டியே இருந்ததால் கொம்பு பிடி சிக்க வகை இல்லை. விழுந்த வேகத்து நிலைகுலைவை காளை சுதாரித்து கொண்டதும் கொம்பை உபயோகிக்க முடியும் என்று உணரும் போது அது என்ன செய்யும் என்பது பிச்சிக்கு தெரியும்.
3 தவுக்கு அவன் நின்று விட்டான். அந்த மிருகத்தை அவன் அடக்கிவிட்டான் என்பதுதான் அர்த்தம். ஆனால் இன்னும் ஒன்று பாக்கி. காளை நெற்றியில் தொங்கும் அந்த தங்க மெடல். அதற்குள் இது. காளை கால்களை சரிபிடித்துக் கொண்டு திடத்துடன் நின்றது. கொம்பு விடுபட்டு திமில்பிடி இறுக்கம் அதிகமாக இருப்பதை உணர்ந்து கழுத்தை வளைத்து வலப்பக்கம் கொம்பை கொணர்ந்தது. வலது கையை திமிலிலிருந்து வீசிவிட்டு கொம்பை சதக்கென பிடித்தான் பிச்சி. பிடித்த கைக்கும் அப்பால் உள்ள குடலை குத்த காளை அதற்கு மேல் திரும்ப முடியாமல் அந்த இடத்திலிருந்தே கால்களை சுழித்து போட்டு முழு உடலையும் வளைத்து சக்கரமாக சுழன்றது காரி. பிச்சியும் காலை பின்னாடியே போட்டு இருக்கும் திமிழ்பிடியும் எதிர்தள்ளும் கொம்பு பிடியுமாக கூடவே சுற்றினான். காலை கிருகிரென்ற சுற்றியது. கொடராட்டின மாதிரி சுத்துது. புளியம்பழத்தை உழுப்புறாப்புல இல்ல உழுப்ப பாக்குது டோய். எவ்வளவு கபடம் வச்சிருக்குது. போன ஜென்மத்துல மனுஷனா இருந்திருக்கும். பிச்சி விடாத, காலை மசங்குது. மருதன் கத்தினான். காளையின் சக்கர சுற்று வேகம் குறைந்து கொண்டே வந்தது. தன் முழு மிருக சுபாவமும் அந்த திமிலையும் கொம்பையும் விடுவிக்க போதவில்லை என்று உணர்ந்த மாதிரி ஒரு க்ஷணத்துக்கு மலைத்து நின்று விட்டது. அசையாமல் தலையை உயரே தூக்கிய வண்ணம் பூத் பூத் என்று பெருமூச்சு விட்டது. அதுவும் அழுத்து போய்விட்டது. இனி முடியாது என்று நினைத்த மாதிரி உயரை பார்த்து மூச்சு உதறியது. அப்போது காளையின் இடது கொம்பும் திமிலை ஒட்டி வந்தது. அதுதான் சமயம். திமிலோடு சேர்த்து அந்த கொம்பையும் எட்டி பிடித்து கொண்டான் பிச்சி. காளை புது அழுத்தத்தை உணர்ந்து தலையை கீழே சாய்த்து இழுத்தது. மாட்டின் கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு வலது கொம்பை கீழ் நோக்கி ஒரு தரம் எம்பி கொடுத்து ஒரு தம் கொடுத்து அமுக்கினான். அழுத்தத்தில் காரி தலையை மூக்குணினி உயரே பார்த்து மூச்சுதற ஆகாயத்தை நோக்கி தூக்கியது. இடது கொம்பையும் திமிலோடு ஒட்டி அமுக்கினான். 4 கால்களையும் சதுரமாக வைத்துக்கொண்டு திமிலை நெளித்து கொடுத்து உயரே நோக்கி வாயை சற்று விரித்தது காளை. திணறி வாய் வழியாக மூச்சுவிட, இன்னும் நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கிறது என்பது தெரிந்தும் அடக்க முடியாத கழிவெறி கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து கத்தியது. வாடிபுரம் காளை வாயை பொழந்துருச்சுடா. கிழக்கத்தியான் வெண்டு எடுத்துட்டான். வாழை கவட்டைக்குள்ள கொடுத்துக்கிட்டு எச்சக்கலை நாய் கணக்கா நிக்குது பாரு. வலது கொம்பு பிடியை விட்டு பிச்சி காளையின் நெற்றித்திட்டில் கை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி சுற்றி கட்டியிருந்த உருமாப்பட்டைக்கு அடியில் கை கொடுத்து ஒரு இழுத்தான். மெடல், அலங்கார சிறு தங்க நகைகள் கோர்த்திருந்த சங்கிலியுடன் பட்டு துணி அவன் கைக்கு கொத்தோடு வந்து விட்டது. அதை அப்படியே வாயில் கவிக்கொண்டான். தரையில் பதித்த கால்களை அழுத்தி திமிலை சேர்த்து காளையை ஒரு தம் கொடுத்து எதிர்பக்கமாக தள்ளிவிட்டு எகிரி பின்னால் பாய்ந்தான். அப்படி ஒன்றும் சமாளிக்க முடியாத தப்படி என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் எச்சி போயிருந்த நிலைமையில் பின்னோக்கிய பாய்ச்சல் சற்று அதிகமாகவே இருந்து விடவே கால் தடுமாறிவிட்டது. சமாளிக்க முடியாமல் மல்லாந்து விழுந்து விட்டான் பிச்சி. அவனுடைய தலை வாடிவாசல் வட்ட விளிம்பின் முதல் வரிசை கூட்டத்தின் காலடி பக்கம் போய் சரிந்தது. வாய்ப்பிடிமானம் தளர்ந்து பவுன் உருமா எல்லாம் சிதறி விழுந்தன. ஐயோ, காலை திரும்பிருச்சுடா. போச்சு போச்சு, காளைய விரட்டு. மோசம் மோசம், கிழிச்செறிய போகுது. கூட்டம் அலறி கத்தியது. பழியுடன் சீறி திரும்பியது விடுபட்ட காளை. அதனுடைய மிருக வெறி புது ஊக்கம் பெற்று விட்ட மாதிரி. மட்டமல்லாக்க எழுந்திருக்க அவகாசம் இல்லை என்பதை உணர்ந்து தரையோடு தரையாக கிடக்கும் பிச்சியை நோக்கி பாய்ந்தது. டுரி டுரி. காளையின் பின்பக்கம் இருந்து கர்ஜித்த மாதிரி கத்தி காளையின் கவனத்தை இழுக்க பார்த்தான் மருதன். ஆனால் பிடிபட்ட ரோஷத்தில் வெறியே ஏறியிருந்த காளை அந்த டுரியையும் லட்சியம் செய்யாமல் கொம்புகளை கீழே தனித்து முன்னும் பின்னும் வீசி அலைத்து படுத்து கிடந்த அந்த உடலுக்குள்ளே புகுத்தும் நோக்கத்தில் முனைந்தது. அவன் கிடந்த நிலைக்கு குறுக்கு வாக்கில் காளை பாய்ந்ததால் அதன் கொம்புகள் அவன் குடலுக்கு நேரே வந்தன. தலையை உயர்த்தி பிடித்த பிச்சி அந்த அபாயத்தை உணர்ந்து விட்டான். சர்க்கஸ் வேலைக்காரன் மாதிரி மல்லாந்தவாறே முதுகால் ஒரு கால் வட்டமடித்து திரும்பி காலுக்கு நேராக வந்த காளையின் அடிமூக்கில் கணக்காக 2 காலையும் சேர்த்து குத்துவிட்டு
கால்களை தரைமட்டமாக்கி கொண்டான். குத்து பலத்தில் முகத்தை சற்று பின்னரித்து திரும்பிய மிருகம் மூச்சு திணறி கொண்டு கவட்டையாக அகன்று இருந்த அவன் கால்களுக்கு நடுவில் முன்னேறி கொம்பை கீழ்நோக்கி கொந்தியது. நெஞ்சுக்கு நேராக வரவும் இரு கொம்புகளையும் பிடித்து கொண்டு பின்னுக்கு தள்ளினான் பிச்சி. ஆனால் ஊன்றிய கால்களுடன் நிலை நின்று தாக்கிய மிருகத்தின் கையோங்களில் அவன் கை சளைத்து கொம்பை பிடித்த கைகள் மடிய கொம்புகள் நெஞ்சு குழிக்கு நேரே வந்து கொண்டிருந்தன. காளையை விரட்டு! ஜமீன்தார் மேடையிலிருந்து பதட்டமாக கத்தினார். மருதா மருதா! கிழவன் அலறல். ஒரு மாட்டுக்கு ஒருத்தன் என்கிற பரம்பரை விதியை அனுசரிக்கும் பரம்பரையில் வந்த மருதனுக்கு மாட்டை அடக்குவதற்கான உதவிக்காரன் என்ற தோரணையில் இல்லாமல் உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டும் வாடிவாசலுக்குள் இன்னொருவன் கை போட்ட காளையை விரட்ட எப்போது இறங்க வேண்டும் என்பது தெரியும். அந்த கணம் வந்துவிட்டதை அவன் உணர்ந்து விட்டான். எது வந்தாலும் சரி என்று குபுக்கென்று முன்வரிசையிலிருந்து பாய்ந்து காளையின் வால் குஞ்சத்திற்கு மேலாக பிடித்து புறங்கையில் சுற்றி கொண்டு சுண்டி இழுத்தான். சுரீர் வழியால் காளை தன் ஆகாரத்தை விட்டுவிட்டு வாலு பக்கம் திரும்ப தலை உயர்த்தியது. உயர்த்திய வேகத்தில் கொம்பை இறுக்கி பிடித்திருந்த பிச்சியும் தரையிலிருந்து உயர்ந்தான். வசப்பிடியை உதறிவிட்டு அப்படியே கீழே கிடக்க அவகாசம் இல்லை. காளை பளிச்சென்று திரும்பவும் சதக்கென்ற சத்தம் கேட்டது. எப்படியோ எசைகேடாக அவன் அடித்தொடையில் கொம்பு பாய்ந்து விட்டது. மாடு முழுக்க திரும்பவும் கொம்போடு தொடை உயர்ந்தது. தொடை கிளிபட திருகி சரிந்து விழுந்தான் பிச்சி. திரும்பிய காளை மருதனை வாளை பிடித்தவனை சுழட்டி குத்த சுற்றியது. மாடு சுற்றவும் இறுக்கி பிடித்த வால்பிடியோடு மருதனும் கூடவே சுற்றினான். மாடும் அவனும் 5-6 சுற்றுக்கள் பம்பரமாக சுற்றிவிட்டார்கள். காளை அவனை குத்த பார்க்க, அவன் சமயம் பார்த்து விட்டு விலகி தப்பிக்க பார்க்க, மருதன் தன்னை சுற்றி ஒரு தரம் பார்த்து வாடிவாசலில் இருந்து பிச்சி அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதை தெரிந்து கொண்டு காளையின் வாளை திருகி வலுவாக சுண்டி இழுத்துவிட்டு பளிச்சென்று கையுதறி கொண்டு விசிறி பின்னடித்து கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டான். தன்னுடைய முதல் இரையையும் பறிது கொடுத்து விட்டு 2வது இரையும் தப்பி போய் வால் வலி வேதனையுடன் காதுகள் விடைக்க செருமிக் கொண்டு குறிப்பு இல்லாமல் கொம்பை திரும்பிய பக்கமெல்லாம் அலைத்து கால்களால் தரையை உழுது கட்டி கட்டியாக மண்ணை கிளப்பி வாரி அடிக்க செய்து ஒரே ஆக்ரோஷமாக முன்னும் பின்னும் நிலைக்காமல் ஆடிக்கொண்டிருந்தது காரி. பழக்கமான நேர் எதிர்பாதை அதன் கண்களில் படவில்லை. அதன் வெறிநிலையை யூகித்த கூட்டம் பதறி சிதறி ஓடியது. அது எந்த பக்கம் பாயும் என்பது தெரியாது. திடீரென்று வெறியுடன் கூட்டத்திற்குள் முறைத்து பாய்ந்து சாடிக்கொண்டே சென்றது. சதக் சதக். மிருகத்தின் கொம்புகளில் புது புது ரத்தம் தோய்ந்து கொண்டிருந்தது. தூக்கு தூக்கு ஆஸ்பத்திரிக்கு என்ற குரல்கள் பதைத்து பிச்சியை சுற்றி உளறின. கபக் கபக்கென ரத்தம் வெளியேறும் தொடை கிழிப்பை அமுக்கி பிடித்து இரத்த போக்கை தடை செய்து இறுக்கி கட்டி கொண்டிருந்தார்கள். 4 கைகள் அவனை தாங்கிய நிலையில் வலி பொறுக்க பல்லை கடித்து வாய்க்குள் முனகிக் கொண்டே தலையை நிமிர்த்தி உருட்டி யாரையோ தேடுவது போல் பார்த்தான் பிச்சி. இந்த இருக்கேன் பிச்சி என்று உணர்ச்சியுடன் மருதன் அவன் அருகில் குனிந்தான். பழி வாங்கிட்ட பிச்சி, அப்ப மானத்தை காப்பாத்திட்ட. ஆமா, அப்ப மனசு குளிர்ந்திருக்கும் என்று தெரிக்கும் வலியோடு முனகினான் பிச்சி. ராட்சத பய மாடு பம்பரமா ஆட்டி போடுச்சு. பிசாசுக்கு பிசாசா, நீ அதை சாணி போட வச்சுட்டேப்பா. வாய்ஸுக்கும் இது ஒண்ணு போதும்டா தம்பி. தலைமுறைக்கும் நிக்கும்னு சொல்லு. செல்லாயி சல்லியில இப்படி இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இப்படி புகழ் வார்த்தைகளை நாக்குக்கு நாக்கு கொட்டியதெல்லாம் பிச்சியின் காதுகளில் விழுந்தன. ஜமீன்தார் அவனை ஒரு தரம் முழுக்க அளவிட்டு பார்த்தார். தொடையில் கட்டியிருந்த கட்டு ரத்தத்தில் தொப்பலாகி கொண்டிருப்பதையும் பார்த்தார். வார்த்தை எதுவும் பேசாமல் ஒரு மந்தமான ஆனால் அவனை மெச்சியதாக காட்டிக்கொண்ட ஒரு மனம் திறந்த புன்னகையுடன் அவன் கண்களை பார்த்து கொண்டே தன் கையில் பிடித்திருந்த ஜரிகை துப்பட்டாவை அவன் நீட்டிய கைகளில் வைத்து அதன் மீது ஒரு 100 ரூபாய் நோட்டையும் வைத்தார். கையில் பரப்பி கிடந்த அவைகளை பார்த்து பிச்சி தன்னை மறந்து விட்டான். ஜமீன்தாரிடம் ஏதோ மனம் விட்டு சொல்லிவிட்டால் தான் ஆறும் போல் இருந்தது அவனுக்கு. மவராசா, சமீன் மாட்டை பிடிக்க இந்த நாய் வல்லிங்க. மூச்சு போறதுக்கு முந்தி அப்பார் சொன்னாரு, பிச்சி நீயாவது காரி கழுதைய. அத அவர் முடிக்கலீங்க. அதுக்குதான். அவன் கண்களில் நீர் வந்து விட்டது. அதெல்லாம் வேணாண்டா. அப்ப ரத்தம் மகனுக்குள்ள ஓடலைன்னா
அவனை அர்த்தத்துடன் பார்த்து மெல்லிய சிரிப்பு சிரித்தார். தூக்குங்க ஆஸ்பத்திரிக்கு, சமீன் மண்டுக்கு கொண்டு போயிடுங்க. மறுபடியும் கும்பிட்டான் பிச்சி. கைகள் அலக்காக அவனை வெளியே தூக்கி சென்றன. கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தினிடையே அவன் சுமந்து செல்லப்படுவதை நிலைத்து பார்த்து கொண்டே நின்றார் சமீன்தார். காரிக்கால மண்ணை கவிரிச்சு சமீன் மாட்டை கிழக்கத்தியா பிதுக்கி போட்டான். பெரியபட்டி சமீன் மாடு கழிஞ்சிருச்சு வாடிவாசல்ல. சமீன்தார் காதுகளில் இவை வீசி அடித்துக் கொண்டிருந்தன. அந்த ஆற்று பிரதேசம் பூராவும் எதிரொலிக்கும்படியாக அவர் முகம் சடக்கென மாறி ஒரு வெறிப்பு காட்டியது. எங்கேயோ குறிப்பின்றி பார்த்து கொண்டே, காலை எங்க இருக்கு இப்போ என்று கேட்டார். அதோ ஆற்று மணல்ல செருக்கடிச்சுக்கிட்டு இருக்குது. 10 பேரை குத்தி போட்டுருச்சான். 2 பேர் அந்த இடத்துல செத்துட்டாங்க. இன்னும் வெறி இடங்கள்ல அந்த பயல கிட்ட கூட அண்டை விட மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு தகவல் கொடுத்தார்கள். வாங்க போகலாம், மாடு விடுறதை நிறுத்தி வைங்க என்று ஜமீன்தார் ஆற்றை நோக்கி நடந்தார். அவர் முகத்தில் இருந்த தீவிரத்தை கண்டு புரியாத சனக்கூட்டம் அவருக்கு முன்னும் பின்னுமாக ஆற்றுக்குள் ஓடியது. நடு ஆற்றில் கொம்புகளால் இன்னும் மணலை குத்தி கிளப்புவதும் கால்களால் உழுவதும் செருமுவதுமாக காரி பிசாசாக நின்று கொண்டிருந்தது. ஆள் படுக்கிற அகல அதன் கரு முதுகின் மீது ஒரே மணல். ரத்தம் வழிந்த அதன் கொம்புகளில் மணல் அடை அப்பி சகதியில் முக்கியெடுத்த மாதிரி இருந்தது. பாய்ந்து தாக்கிய வெறி தனியாது நின்ற இடத்திலிருந்து அது அட்டகாசம் செய்து கொண்டிருந்தது. எவ்வித குறிப்பு நோக்கமும் இல்லாமல் பத்திரமான தூரத்தில், ஆனால் ஓரளவு கிட்ட தன் பரிவாரங்களுடன் நின்று காளையையே வெறித்து பார்த்தார் சமீன்தார். கூட்டம் அவரை பார்ப்பதும் காளையை பார்ப்பதுமாக இருந்தது. அவனுக்கு தோன்றியவாறு காதோடு காதாக முனகி கொண்டார்கள். காளைக்கு பின்னாடி ஓரளவு தூரத்துக்கு யாராவது நிற்கிறார்களா என்று தூரத்தில் பார்த்தார் ஜமீன்தார். யாரும் அபாயகர எல்லைக்குள் இல்லை என்று பட்டதும் இடுப்பில் கட்டியிருந்த உரையிலிருந்து பளிச்சென்ற ரிவால்வரை உருவினார். அவர் தேகம் பதறியது. தான் பிடிபட்டதுடன் ஜமீன் பெயருக்கே உலை வைத்த அந்த காரி அவர் முன் இன்னும் செருக்கடித்துக் கொண்டிருந்தது. இன்னும் உனக்கு செருமல் வேறையா என்று வாய்விட்டு சிரித்தார் ஜமீன்தார். அவர் கையில் இருந்த ரிவால்வர் நீண்டு உயர்ந்து காளை மீது குறியாக 2 தரம் வெடித்தது. காளையின் கால் கிளறல் சடக்கென நின்றது. கொம்பலைப்பும் நின்று தொட்டில் மாதிரி முன்னும் பின்னும் முழு உடலோடு ஆடியது. வயிற்றுக்கடியில் கால்கள் துவண்டு கொடுத்தன. புட்டாணி பக்கம் சரிந்து பின் கால்களால் உட்கார்ப்போவது போல சாய்ந்து தடார் என்று கீழே அட்டத்தில் தொப்பென விழுந்தது. விழுக்கென்று கால்களை உதைத்து கொண்டு முகத்தை மணலில் தேய்த்து கொண்டு கொம்பு மணலுக்குள் இழுபட வாய்வழியே வேகமாக மூச்சு விட்டது. அதன் கடை வாய் ஓரமாக ரத்தம் வழிந்து மணலில் ஓடியது. வாய் பிளந்தது. ஒரு கடைசி உதைப்பு. விழுக்கு அடங்கிவிட்டது. நீண்டு விரைத்து போய் கண் விழி பிதுங்க நாக்கு வெளி தொங்க கிடந்த காளையை கடைசி முறையாக பார்த்து கொண்டே ரிவால்வரை உரைக்குள் போட்டு கொண்டார் சமீன்தார். அவர் முகத்தில் ஒரு திடீர் நிம்மதி ஏற்பட்டது. சிரித்து கொண்டார். வாங்க போகலாம் மேடைக்கு. திரும்பி நடந்தார். பரிவாரமும் கூட்டமும் தொடர வாடிவாசலை நோக்கி. காரிக்கால செத்து போச்சு. ஜமீன்தாரு சுட்டு கொன்னுட்டாரு. மிருகத்துக்கு ரோசம் வந்தாலும் போச்சு, மனுஷனுக்கு ரோசம் வந்தாலும் போச்சு. என்ன இருந்தாலும் அது மிருகம் தானே. அவருக்கு பின்னால் குரல்கள் ஆற்று பக்கம் பூராவும் கேட்டுக்கொண்டிருந்தன. இத்தோடு இந்த வாடிவாசல் வாசிப்பு முடிந்தது. நன்றி மக்களே. கோம்ஸ், நீங்க உங்க ஷேர் எதுவும் சொல்லிடுறீங்களா? மக்கள் யாராவது மைக் வேணும்னா கேளுங்க மக்களே. கோம்ஸ் இருக்காங்களா? இருக்கிறேன். ஒரே நிமிஷம். எனக்கு மறுபடியும் வாய்ஸ் ஸ்பீக்கர் வாங்கினா வாய்ஸ் உள்ள போயிடுதுப்பா. ஓகே ஓகே ஓகே, கேக்குது. இப்போ எங்களுக்கு கேக்குது. ஓகே, ஏஎஃப்எம் போட்டு இல்ல சொல்றதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் தான். இந்த அளவுக்கு அதை நுணுக்கமா யாராவது கவனிச்சு எழுதியிருப்பாங்களாங்கிறது தெரியல. அந்த இதுல ஜாதிய படிநிலை கிட்டத்தட்ட அப்படியே ஏத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல மேபி வெற்றிமாறனுடைய சினிமா வரும்பொழுது அது தெரியும்.
ஜாதிய படிநிலையினால இங்க எந்த விதமான என்ன சொல்றது ஏற்றத்தாழ்வு இல்லாத மாதிரி இருக்கு. வீரன்னா வீரன், ஜமீன்தார் வந்து அந்த வீரனை போடுறது, தன்னோட காலை இறந்து போனது தனித்தனியா ஒரு பாக்கெட்டா தனியா வச்சுக்கிறதும், வீரனை வந்து பாராட்டுறதும் அப்படிங்கிறது இந்த கதையில இருக்கு. இதை தவிர்த்தா இது ஒரு அழகான நாவல். இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன், இவ்வளோ ஒரு நுணுக்கம், இவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் இதை பத்தி வேற எதுலயும் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் அதுக்கப்புறம் இவ்வளோ டீட்டெயில் கிடையாது. பின்னாடி வந்து ஒரு சில சிறுகதை பெருமாள் முருகன் நினைக்கிறேன், ஸ்கூலை பத்தி வந்திருக்கும். அதுல வந்து இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அப்புறம் தான் தெரியும் ஏன்னா அது ஜாதி படியில அப்படியே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த மாடு பிடிக்கிற விஷயத்துல வேற ஒரு இடத்துல இருந்து வரவங்க சேரி பகுதியில இருந்து வரவங்க பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு சண்டையில ஒரு குழந்தையோட டிசி வாங்க ஒரு அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பழைய கதை உள்ள வரும்பொழுது அதை பத்தி நீங்க எங்க கண்டுக்கிறீங்க? அதெல்லாம் கண்டுக்காம இருக்கிற வரைக்கும் நல்ல ஸ்கூல். இந்த ஸ்கூல் மாதிரி பிரச்சனையே இல்லாத ஸ்கூல் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அவர் ஜாயின் பண்ணும்போது. ஆனா அந்த அம்மா டிசி வாங்க திரும்பி வரும்பொழுதுதான் அந்த பிரச்சனையே தெரிய வரும். அவங்க கேட்பாங்க என்ன, அப்பதான் தெரிய வரும் அந்த குழந்தையோட அப்பாவை இந்த மாதிரி மாடுபிடி விஷயத்துல நீ எப்படி அங்கேருந்து இங்க வந்து மாடு பிடிக்கலாம்னு சொல்லி பிரச்சனையாகி அது கொலை வரைக்கும் போயிடும். அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனா இதுல வந்து அந்த 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 ஜாதிய பிரச்சனை வந்து பிரச்சனையா இல்லை, அது இருக்குது, ஜாதியா இருக்குது, அது பிரச்சனையாக இல்லை. மற்றபடி இந்த டீடைலிங் தான் ரொம்ப அருமை. அதுல ஜமீன்தாருக்கு ஆதரவா இருக்கிறாரு, ஜமீன்தாருக்கு இவர் எதிர் கிடையாது ஆக்சுவலா. அவங்க அப்பாவுடைய ஒரு பிச்சி வந்து அவங்க அப்பாவுடைய அவர் தோத்ததை இவர் வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு வர்றாரு. அப்பாவால செய்ய முடியாது. அதை தவிர மற்றபடி வேற எதுவுமே இதுல வந்து பாலிடிக்ஸ்னு ஒன்றும் கிடையாது. அது நடக்கிற விஷயம் அவ்வளவுதான். ஜல்லிக்கட்டுனா எப்படி நடக்கும், என்ன நடக்கும், அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், யாராவது ஒருத்தவங்க இறக்க போறாங்க அப்படிங்கிற தருவாயில இன்னொருத்தர் உள்ள வர்றது, இந்த மாதிரி. இந்த நான் மதுரை பக்கம் பார்த்தது கிடையாது, எங்க ஊர் பக்கமும் பார்த்துருக்கேன். இந்த குடல் சரியறதோ அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் அந்த மாட்டை விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அது 2 தடவை 3 தடவை போச்சுன்னா அதுக்கப்புறம் பணம் ஏத்திக்கிட்டே போவாங்க. அது எந்த மாடு ஜெயிக்குதோ அந்த மாடு வந்து அந்த பொங்கல் கடைசி நாள் காணும் பொங்கல் திருவிழால தேர் ரதத்தை கட்டி கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருந்த ஒரு சில மாடுகள் வந்து தோத்துருச்சுன்னா அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த கதி தான். சுட மாட்டாங்க, பட் இந்த மதுரை பக்கம்னால ரொம்ப பெருசா பெரிய பிரச்சனை சுட்டிருக்காங்க போல இருக்கு. அது என்ன சொல்றது, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் இடையான, மாடு வந்து மனுஷன மாதிரி இல்லை, ஆனா அந்த காரி வந்து கிட்டத்தட்ட மனுஷன மாதிரி நடந்துக்குது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதும், ஜமீன்தார் வந்து என்னதான் தன்னோட காலை வந்து சாகக்கூடாது, தன்னோட காலை தூக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் ஒரு மனுஷனோட உயிருக்காக நல்லவரா நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்படியே எல்லா இடத்துல இருந்துருச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கும். அந்த மாதிரி உண்மையாவே இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த பிச்சியுடைய ஜாதிய படிநிலையும் இவரோட படிநிலையும் ஒரே அளவுல இருந்திருக்கலாமா இருக்கும், வேற வேற இடங்கள்ல வரவங்களா இருக்கலாமா. மற்றபடி வந்து இதுல வந்து அந்த அந்த விஷயத்தை விட்டுட்டு இருக்காங்க. விட்டுட்டு வெறும் வாடி வாசல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் இவ்வளவு டீட்டெயில் கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. கேட்க ஒன்னொன்னா தலைய குனியறதுல இருந்து காலை துவட்டுறது, கால் அது எப்படி மடங்குது, அது அலண்டு போயிடுறது, எது முன்ன பின்ன, எதனுடைய கை, இவங்க கையா அதனோட கொம்பா அதனோட காலா இவங்களோட காலா மாறி 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 ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு எடிட்டட் ஷார்ட்ஸ் வைக்கிற மாதிரியே மாறி மாறி பண்ணியிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. காளியோட வாசிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. வேற எதுவும் இல்லை ஆக்சுவலாக, மெய் மறந்து கேட்ட மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதனால வேற கருத்துக்கள் எனக்கு பெருசா எதுவும் இல்லை காளியில. நன்றி. நன்றி கோமதி. மீரா, உங்களுடைய கருத்துக்கள். அதான் ரொம்ப அழகா வாசிச்சிங்க காளி. கோமதி சொன்ன மாதிரி லயிச்சு போய் கேட்குற மாதிரி உங்களோட ஏற்ற இறக்கம், அழுத்தம் கொடுத்த விதம், அந்த அந்த டயலாக்ஸ் சொன்ன விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கதைய அதனால்தான் நான் வந்து இந்த பிடிஎஃப் பார்க்கவே இல்லை, நீங்க வாசிச்சதையே கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பிடிஎஃப்னா கூட நம்மள திருப்பிடும். அதனால நீங்க வாசிக்கிறது மாத்திரம் கேட்கணுன்றக்காகவே கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான வாசிப்பு.
அஹ் எனக்கு இதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. கோமதி சொன்ன மாதிரி கதை வந்து ரொம்ப நுணுக்கமா அப்படியே ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாரு. அவ்வளவு அது பார்த்தா கூட நம்ம இவ்வளவு கவனிப்போமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நுணுக்கமா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவருடைய சீசு செல்லப்பா அவங்களுடைய எழுத்து தாக்கம்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல பவர்ஃபுல் ரைட்டிங். அததான் சொல்ல தோணுது. கதையில வந்து அந்த கடைசியில ஒரு லைன் வந்திருக்குல்ல, மிருகத்துக்கு ரோஷம் வந்தாலும் சரி, மனுஷனுக்கு ரோஷம் வந்தாலும் போச்சு அப்படின்னு. மிருகத்துக்கெல்லாம் ரோஷம்லாம் வராது. மனுஷனுக்கு இங்க ரோஷம் அப்படின்னு அவங்க சொல்றது ஈகோ. இது அவர் சுட்டு கொல்றது கூட எதுக்கு? அவரோட ஈகோ. என் மாட்டை ஒருத்தன் புடிச்சிட்டானே, என் மாடு தோத்து போறதா? அங்க மாடு தோத்து போல, இவர் தோத்து போனதா ஃபீல் பண்ணிக்கிறாரு. அதனால கொல்றது. அந்த மாடு வந்து செத்து கீழே விழுகிறப்ப இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லாம் அப்படியே அப்படி ரணமா ஆக்குது மனச. அவ்வளவு பாவமா இருக்கு. ஒரு ஈகோக்காக ஒரு மிருகம் அது என்ன செஞ்சிரும்? அதுக்கு என்ன தெரியும்? நம்ம வளர்க்குற மிருகம் அதுக்கு என்ன தெரிஞ்சிரும்? அத அந்த மாதிரியான ஒரு வெறியோட வளர்க்குறதும் இவங்கதான். பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு அதை கொண்டு போய் கொல்றதுக்கும் இவங்களுக்கே வருதுன்னா, மனுஷன் வந்து ரொம்ப சுயநலமானவன் அப்படின்றத நிறைய ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றான். அவனோட இதுதான் அவனுக்கு முக்கியமே ஒழிய மத்த எந்த உயிரை பத்தியும் அவனுக்கு கவலை இல்லை அப்படின்றதுதான் இத காமிக்குது. ஆஹ் இதுல இவர் எப்படி எந்த இடத்துல சுட்டாருன்னு தெரியல. ஆனா அது மாடு விழுகிற ஸ்டைல பார்த்தா சரியான ஸ்பாட்ல அவர் சுடல. கொஞ்ச நேரம் துடிச்சு போய் தான் அது சாகுது. இந்த குதிரைகள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த மாதிரி சில நேரம் அந்த குதிரைகள வந்து கால்ல எதுவும் அதுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அத வச்சு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல இது வந்து ஓல்ட் மெத்தட். இப்போம்லாம் கிடையவே கிடையாது. இந்த சுட்டு கொல்ற மெத்தட்லாம் யூத்தனைஸ் பண்றதுக்கு இப்ப நெறைய வழி இல்லாத இதெல்லாம் வந்துருச்சு. ஆனா சுட்டு கொல்றதுன்றது பழைய பழைய ரொம்ப மெத்தட் அது. கரெக்ட்டா இந்த நெத்தி பொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நெத்தி பொட்டுல அ அந்த பாயிண்ட் பிளாங்க்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல டக்குன்னு வச்சு ஷூட் பண்ணா ஒண்ணும் தெரியாம அடுத்த செகண்ட்ல அதுக்கு உயிர் போயிரும். அது அது வந்து கொஞ்சம் ட்ரெயின்டா இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த சாவுல கூட அதுக்கு வலிக்க கூடாதுன்னு நெனச்சு கொல்றது அது அது வந்து ஒரு விதம். ஆனா இவர் வந்து வெறும் வீம்புக்காகவும், ஈகோயிஸ்டிக்கா பண்ற விஷயம் வந்து என்ன மனுஷங்க அப்படின்னு தான் இருக்குது. அதுலயும் இந்த மாதிரி டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸோட பழகி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த குதிரையோ, ஆடு, மாடு, நாய்கள், கோழிகள் கூட எவ்வளோ ஒரு உணர்வோட இருப்பாங்க அப்படின்றது, அந்த லாங்குவேஜ் புரியணும்னா அவங்களோட நம்ம இருந்து பார்க்கணும். அப்படியே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அழகா கம்யூனிகேட் பண்ணிருவாங்க. அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு கண்டிப்பா புரியும். இன்னைக்கு எனக்கு நடந்த ஒண்ண ஒரு எக்ஸாம்பிளா நான் வேணா சொல்லலாம். அ எ எங் நான் ஒரு நாய் வளர்க்குறேன். அப்போ அதுக்கு வந்து காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது வைப்போம். இதுக்கு காக்காய கண்டாலே புடிக்காது. என் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தது. பின்னாடி காக்காய்க்கு சாப்பாடு வச்சிருந்தோம். இது ஒரு காக்கா வந்துருச்சுன்னோனே கத்துச்சு. பயங்கரமா அந்த காக்காய விரட்டுறதுக்காக கொலைக்குது. உடனே நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். உடனே அது கத்துறது எனக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்தது. அது முதுக தொட்டு கத்தாதன்னு சொல்ல போனேன். யாரோ தொட்டுட்டாங்கன்னு சொல்லி என்ன பின்னாடி திரும்பிட்டு கடிக்க வந்துருச்சு. அப்புறம் பார்த்துருக்கு அதுக்கு நான் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அப்படி மடியில கொண்டாந்து அது முகத்த வச்சுட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்ணுக்குள்ள. சாரி நான் தெரியாம நீன்னு தெரியாம கடிக்க வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி, ரொம்ப ரொம்ப சாரின்ற மாரியே அது பாக்குது. சரி பரவால்லடா, விடுடா பரவால்ல அப்படின்னு சொன்னாலும் போமாட்டேங்குது. அப்போ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம வளர்க்கிறவங்களுக்கு தான் அது புரியும். எவ்வளோ அன்பான ஒரு பாசம் நிறைந்த நம்ம மிருகங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அதுங்களுக்கு நல்ல அந்த வேற்றுமை தெரியும். வளர்க்குறவங்கள அது வந்து பாசம்னா அப்படி பாசம் வச்சிருங்க. ஆனா இவரு இப்படி வளர்த்துட்டு
இப்படி சுட்டு தள்ளுறாருன்றப்போ அது ரொம்ப ஒத்துக்கவே முடியல. அதையும் தாண்டி எனக்கு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து என்ன அதுக்கு சொன்னாலும் வீர திருவிழா அது இதுன்னு என்ன சொன்னாலும் எனக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்றது ஒத்துக்கவே முடியாத ஒரு விளையாட்டா தான் அது எனக்கு தெரியுது. அட்லீஸ்ட் இந்த ஸ்பானிஷ் புல் ஃபைட்டை விட இது கொஞ்சம் வன்முறையில கம்மி. அது இப்ப நிறைய ரூல்ஸ் மாத்திருக்காங்க. அந்த ஹம்ப் மாத்திரம் தான் பிடிக்கலாம், ஒருத்தர் தான் பிடிக்கணும் அப்படின்னு நிறைய நல்ல ரூல்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு இருக்கிற அந்த வேகத்துல யாரு அதெல்லாம் பாக்குறா? ஆனா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த இப்போ புதுசா கொண்டாந்துருக்க ரூல்ஸ் அது ஒரு ஆறுதல். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுல போற மாடுகள் வாழை உடைச்சு வச்சிருப்பாங்க. அது பயந்து ஓடி போய் எதுக்குள்ளயாவது விழுந்து கால்வாய்க்குள்ள விழுந்து அது விழுந்து இது விழுந்து காலை உடைச்சு கைய அந்த இதெல்லாம் உடைச்சு கொம்ப உடைச்சு அந்த பயத்துல தானே அது ஓடுது. காலத்துக்கு என்னெல்லாமோ மாத்திக்கிறீங்க. இப்படி ஒரு கேம் மாத்திரம் என்ன? இத போய் வீரர் விளையாட்டு, தமிழர் விளையாட்டு, கலாச்சாரம், பண்பாடுன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கவே முடியாது. இத போய் வந்து இந்த இதோடலாம் அந்த காலத்துல இருந்த ஏறு தழுவுதல் அப்படின்றது அது வீர விளையாட்டா இருந்தது. அதையும் இதையும் இப்பெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்ப இது இவால்வ் ஆகி வந்திருக்க விதமே வந்து ரொம்ப தப்பா. சொன்ன மாதிரி இதுல இப்போ மனுஷங்களுக்கும் இது சரியில்லை தானே. அநியாயமா குத்து வாங்கி ரொம்ப கோரமா இறப்பதுங்கிறது என்னத்துக்கு? அப்படி ஒண்ணு தேவையே இல்லையே. ஒரு உயிரை வதைக்கிறது 2 சைடுமே மனிதர் உயிரும் போகுது, மிருகத்துக்கும் உயிர் போகுது. எதுக்கு இப்படி ஒரு கேம்? தேவையே இல்லை. அதுல இது ஜாதி வேறப்ப நுழைஞ்சு உள்ள இருக்கு. இந்த ஜாதி வேற்றுமையை பெருசா காமிக்கிற ஒரு கேம். ஸோ எந்த வகையில பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த போராட்டம் அது மக்களை வந்து ஒன்றிணைக்க யூஸ் ஆச்சுன்ற விதத்துல எனக்கு அந்த நேரத்துல அதுக்கு சப்போர்ட்டிவா பேச தோணுச்சு. ஏன்னா அப்படியான ஒரு கிளர்ச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிளர்ச்சியை கூட எப்படி நான் பாக்குறேன்னா அநியாயமா நீங்க வந்து எங்களோட ஏன்னா அந்த ஒரு இடத்துல நம்ம விட்டு கொடுத்தோம்னா எல்லாத்தையுமே நம்மள அடக்க பார்த்திருப்பாங்க, அமுக்கியிருப்பாங்க. சோ அந்த விதத்துல அந்த மாதிரியான சில கூறுகளுக்காக அந்த போராட்டத்தை நிச்சயமா ஆதரிக்கலாம். அதையும் தாண்டி இந்த தமிழர் விளையாட்டு அப்படின்னு இத சொல்றப்போ உயிர் ஜீவ வதை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மனசை ரொம்ப பாதிக்கிறதா தான் இருக்கு. நன்றி காளி. நன்றி நன்றி மீரா உங்களுடைய கருத்துக்களுக்கு. நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு உடன்பாடு தான். நான் பேசும்போது அதை விரிவாக பேசுகிறேன். உடனே வாங்க. வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம். பேசுங்க. ஆல்ரெடி ஒரு நாள் போயிருக்கு போல் இருக்கு, நான் கவனிக்கல. இல்லை, எனக்கு இந்த ஏரியா ரொம்ப சுத்தமா தெரியாது. நான் இது ரொம்ப சின்ன வயசுல ஒரே ஒரு வாட்டி மதுரையில பார்த்துருக்கேன் நான். அது கூட எனக்கு சுத்தமா கிட்ட நின்றுலாம் பார்த்த மாதிரில ரொம்ப தூரமா இருந்த மாதிரி தான் நினைவுல இருக்கு. டீட்டெயில்ஸ் அவ்வளோ தெரியல. அந்த ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் ராஜ்குமார் அவர் வந்து பேட்டை காளின்னு சொல்லி இதை தழுவி எடுத்திருக்காரு. அவரும் இந்த வாடிவாசல் புத்தகத்தை வச்சுட்டு அவர் இன்னொரு படம் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன், வெற்றிவரன். அது நான் பார்க்கணுன்னு ஆட் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ச் லிஸ்ட்ல. அதுல நிறைய டீட்டெயில்ஸ் இது தொடர்பா வரும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு திரைப்படத்துக்கு உண்டான அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் இருந்தது. நான் கேட்கும் பொழுது அவ்வளோ அப்படி காட்சிப்படுத்துற மாதிரி தான் அதோட இருந்தது. நீங்க அதை வாசிச்சதும் நல்லா எலிவேட் பண்ணி குடிச்சது. அப்படியே மீட்டிங்க்கு நடுவில் தான் கேட்டேன். அது கேட்கறதே அப்படியே இமேஜின் பண்ண முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருந்தது. நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. இந்த புத்தக வாசிப்பு முடியறதுக்குள்ள அந்த 8 எபிசோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டேன்னா ஒரு திரை வடிவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு புரிஞ்சிக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜென்ரலா ஒப்பீனியன் அப்படின்னா என்னோட முடிஞ்சிச்சு புத்தக வாசிப்பு. அவ்வளவுதான். நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் சொல்றாரு. இல்லம்மா, அவர் என்ன சொல்றாருன்னா
நம்ம இந்த புத்தக வாசிப்பு முடியறதுக்குள்ள அத இந்த பார்த்துட்டா அப்படின்னு கரெக்ட் தான். அதான் இந்த புத்தக வாசிப்பு வாடிவாசல் இன்றோடன் முடியுது. ஓகே ஓகே, தாமதம் ஆயிடுச்சு தெரிஞ்சு. நான் வீக்கெண்ட் பார்த்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் டே ஒன்று இருந்துச்சு. நேற்று தான் பார்க்கணும்னு ஹோம்ஒர்க் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஓடிடி போட்டு வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துருவோம். தொடர் கரெக்டாக தான் இருக்கு டைம் லைன், இதுவும் வாசிப்பும் அதுவும். நான் இன்டர்வியூ 2-3 கேட்டேன். ஸோ நிறைய மெனக்கெட்டிருப்பாங்கன்னு தோணுது. பார்க்கணும். அது இந்த காளைய வளர்க்கறது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஜென்ரலா ஒப்பீனியன் பண்ணணும்னா, இந்த ஏறு தழுவுதலும் இந்த வாடிவாசல் பற்றின இந்த டாக்குமெண்ட்ரி எவ்வளவு தூரம் இப்ப நவீன பிராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அப்படி இல்லை எய்டு பண்ணுமா, இல்லை ஹெல்ப் பண்ணுமா, இல்லை இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் என்ன, இல்ல இது இது எப்படி எடுத்துக்கிறது? அவங்க சொன்னது போல, மீரா மேம் சொன்னது போல, இதுல இருந்து என்ன டேக்அவே, இந்த ஒரு பிரீடை வந்து சர்வைவல் அண்ட் ஒரு ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு உண்டான இது ஒரு ப்ராக்டிஸா எடுத்துக்கணுமா, இல்லை இதுக்கு பின்னாடி அந்த மக்கள் வந்து இந்த சோஷியல் ஈகோ சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஏறு தழுவுதல், இந்த மாட்டு வீர விளையாட்டு போட்டியை வந்து உள்ள வச்சிருக்காங்களா, எதனுடைய அடையாளங்களை தக்க வைத்துக்கிறதுக்காக வச்சிருக்காங்க, அது இன்னைய நவீனத்துக்கு இதுல வந்து அது எல்லாமே பாசிபிளா அப்படின்னு பார்க்கணும். இது இல்லாமலே, இந்த ஏறு தழுவுதல் இல்லாமலேயே பாசிபிளான்னு கேட்டா சில படிமங்கள் வந்து கண்டிப்பா பாசிபிள் இல்லாம போயிடும். அது ஒரு விளையாட்டு, கேளிக்கை விளையாட்டு இதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் உள்ள இருக்கும் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இதை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுவோம்னு தோணுது. அது வரைக்கும் அது ஒண்ணுதான் காரணமா, இல்ல நம்மளுடைய இந்த பிரீடை வந்து ஸ்ட்ராங் அண்ட் மைட்டியஸ்டா பாதுகாக்கிறதுக்கு இந்த விளையாட்டு நம்மளதுல மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவும் இது இருக்கு, வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு விதமா இருக்கு, அதனுடைய குரூயாலிட்டியினுடைய தன்மையை வந்து இவங்களை இன்னும் மாடர்னைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அளவுல தான் நானும் புரிஞ்சுக்கிறேன். அது பார்த்ததான் தெரியும். ஆனா அந்த கொஷின்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறது இம்பார்ட்டன்ட்னு தோணுது. இது தேவையா, இந்த மாடிஃபிகேஷன்ஸ் இதுல இந்த இதெல்லாம் பண்ணணுமே, இந்த விளையாட்டு இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்கு அது ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த ஜாதிய படிநிலை வந்து நம்ம மனிதர்களுடைய பழக்கத்துல இருந்தே அகற்றுறதுக்கு பயங்கரமான இது இருக்கு. பட் மாடையும் இன்னொரு எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயும் ஒரு படிநிலைகள், அதுலயும் ஒரு பெரிய கௌரவம், அதுலயும் பெரிய வீரம், அடையாளம், பின்புலம், அதுல பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது முதற்கொண்டு நிறைய இதெல்லாம் இருக்கு, பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவுமே பார்க்கணும். பட் வெல் டாக்குமெண்டட்னு தோணுது. நீ வெல் கிராஃப்டட் டாக்குமெண்ட் எழுத்து வடிவமா பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. திரை வடிவமாகவும் அது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப நல்லா ரசிச்சேன், ஷேர் பண்றேன். பார்த்துட்டு இந்த சீரீஸ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா இப்படி ஷேர் பண்றேன். தேங்க்யூ. பட் காலியோடைய பாயிண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். அவங்க தான் இதை எடுத்திருக்காங்க. டெஃபினெட்லி வெயிட் பண்றேன். தேங்க்யூ மக்களே. நன்றி மக்களே, நன்றி மக்களே. வண்டர்ஃபுல் பாயிண்ட்ஸ் மாடனா, தேங்க்யூ. நான் இதை வந்து இந்த விளையாட்டையே வந்து ஒரு டெஸ்டோஸ்டிரோன் ப்ராக்டிஸாக பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஹண்டிங் தேவையாக இருந்தப்போ அந்த அட்வென்ச்சரு, அந்த த்ரில்லு, அதை அனுபவிச்சுட்டு அதன் வெளிவர்ற பெருமைகள், இதை ஹண்டிங்லாம் முடிஞ்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த த்ரில்லெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக அப்படின்னா அப்படி நேராக அந்த த்ரில்லுக்கு காட்டுக்கே போயிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக அந்த ஒரு, ஆனால் அதுவும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, காட்டுக்குள்ளே போயிட்டு வெறும் ஏன்னோ தூரமாக நின்று, பக்கத்தில் நின்று ஒண்டி போகாமல் தூரமாக நின்று துப்பாக்கிகளாலும் வில்களாலும் ஹண்ட் பண்ணிட முடியக்கூடிய இதை
அதையும் பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த த்ரில்லுக்காக ஸோ இனிமே காட்டுக்கு போக தேவையில்ல. டொமஸ்டிகேட் பண்ண அனிமல்ஸ இதுக்குன்னு பழக்கப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டிரைவ் முன்னாடி வேணா இருந்திருக்கலாம். அப்போ வந்து இந்த ஜிம்மோ இல்ல இந்த எந்திரங்களோட போட்டி போடுற தன்மைகளோ அப்போ இல்லாதபோது, இந்த விலங்குகளை பிராக்டிஸ்க்காக பயன்படுத்திக் கொண்ட நிலை வேணா இருந்திருக்கலாம். பட் இப்போ இனியும் அது தேவையா? அப்படின்ற கேள்வி எனக்கும் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. பேக்கிரவுண்டு இது ஏன் இப்படி இருக்குன்றதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் இதுக்கு வந்துர்றேன் நானு. ரோஷம் முக்கியமா? உயிர் முக்கியமா? இந்த இந்த கதை ஃபுல்லா ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அ பயங்கரமான வீர வசனங்கள். அப்பா மகன்னா நீ இத பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ரோஷம் முக்கியம். ரோஷம் தான் முக்கியம். உயிர் முக்கியம் கிடையாது. உயிர அப்படி தூக்கி போட்டுறலாம். ரத்தம் சிந்துறது வந்து தண்ணி சிந்துற மாதிரி. நம்ம சாதிக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வீரம் தான் நம்மளுடைய அடையாளம். அப்பனுக்கு மகனா இருக்கணும். உங்க அப்பா ரத்தம் உனக்குள்ள ஓடுது. அத நீ நிரூபிச்சுட்ட. இந்த மாதிரியான நெறைய அ விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ணப்பட்டு வருது. அதாவது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இதுல சில கேரக்டர்ஸ சுட்டிக்காட்ட விரும்புறேன். அந்த முருகுன்ற கேரக்டர். அதுவரைக்கும் அந்த கிழவன் என்ன சொல்றாரு அப்படி இந்த 2 பசங்க மேல அன்பாயிடுறாரு. பட் அந்த முருக பத்தி என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிறதுலயே அவன் தானே பெஸ்ட்டு. அப்ப அவனுக்கு அந்த திமிரு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்றாரு. ஆனா, எந்த நிமிஷம் அவன் தோத்தானோ, அந்த நிமிஷமே அவன கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி பேசுற போக்கு, அதுவரைக்கும் அவன தூக்கி வச்சுட்டு இருந்தவன் அத்தன பேரும், ஒருத்தன் அவன ஜெயிச்சுட்டான் அப்படின்றல ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல அவன் தோத்துட்டான் அப்படின்ன உடனே அவன ரொம்ப அசிங்கப்படுத்தி, "நீ நீ வந்து ஆ உழுக போ. அ நீ பொம்பள மாரி ஆயிட்ட." இந்த மாதிரியான வசனங்கள சொல்லி, ஒருத்தன அட்மோஸ்ட் காயப்படுத்துற பா பாங்க பார்க்குறோம். கெள கெ ஒண்ணு கிழக்கத்தியான பயங்கரமா பேச வேண்டியது, இல்ல கிழக்கத்தியான்னா உடனே இதாயிருவான்ல அப்படின்னு அடிமட்டமா பேச வேண்டியது. எல்லாத்தையும் தூக்கி வச்சு பேச வேண்டியது, இல்ல அந்த ஊர்க்காரனுங்கள எல்லாம் அந்த காரிய பயங்கரமா தூக்கி வச்சு பேச வேண்டியது. இத்தன நாள் காரி ஜெயிச்சுட்டு இருந்தது காரணம் ஊர்க்காரனுங்கலாம் அ ம தைரியம் இல்லாத இருந்ததுனால தான் அப்படின்னு பேச வேண்டியது. காரியவே கடைசியில அந்த அந்த ஐயோ! அந்த காளையா? அது வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வாடி வாசலே அகண்டு போச்சு. எல்லாம் பின்னாடி ஓடிட்டாங்க அப்படின்ட்டு, அந்த 3 காளைகளை பத்தி, அந்த பிள்ளை காளையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த ஒரு காளையாக இருக்கட்டும், அ இந்த காரியாக இருக்கட்டும். காளைகள் வரும்போது அதுக்கான ஜபர்தஸ்த், அதுக்கான அதுக்கான அந்த முன்னெச்சரிக்கையாக அந்த மொத்த கூட்டமும் விலகுறத அப்படியே அந்த மொத்த கூட்டமும் அதுக்கு பயந்து விலகிட்டு இருந்துச்சு. ஆனா, எந்த நிமிஷம் அது தோத்து போச்சோ, அந்த நிமிஷம் அந்த காளைய வந்து எவ்வளவு மோசமா பேச முடியுமோ, அவ்வளோதான் அந்த இது பண்ணிட்டான். அந்த கிழக்கூர்க்காரன் வந்து கிழக்கத்திக்காரன் வந்து 2 ஜல்லிக்கட்டு மாட்ட வந்து சினையாக்கிட்டான். இந்த 2 மாடும் இனி விவசாயத்துக்கு தான் ஆகும். அவ்வளோதான் அத இதடிச்சுட்டான் அப்படி அந்த மாதிரி அவ்ளோ மோசமா அதுவரைக்குமே அது இத்தனைக்கும் அந்த மத்த எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. இந்த 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 குருநாவலனுடைய முக்கிய பாத்திரமே அந்த காரியினுடைய வீரம் தான் இல்லையா? அதக்கூட அத்தன வருஷம் அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்த வீரத்த கூட, அது ஒரு தடவ தோத்து போச்சு அப்படின்ன உடனே, அத அ அ அப்படி தள்ளி நின்ன அந்த மொத்த கூட்டமும் அவன் ஜெயிச்சுட்டான். காரிக்கும் அவனுக்கும் தள்ளு நடந்தது. அவன் ஜெயிச்சுட்டான். ஆனா காரியனுடைய வீரம் இன்னும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா, என்னால அத ஜெயிக்க முடியாதுன்றது தான் நான் அவனுடைய இதுவா இருக்கணும். ஆனா, ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்றதுக்காக, ஒரு தடவ அந்த ஒரு தடவ, ஒரே ஒரு தடவ இது தோத்து போச்சு அப்படின்றதுக்காக, அத ரொம்ப கேவலமா பேசுற மனநிலை வந்து கான்ஸ்டன்ட்டா, கன்டினியூஸா கதையில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு ஆசிரியர். இது ரொம்ப ஒரு அந்த டாக்ஸிக்கான அந்த மனநிலைய வந்து காட்டுது. இந்த டாக்ஸிசிட்டி வந்து எப்படி இப்ப இதே இது, இதே ப இந்த பையன் பிச்சியே
நாளைக்கு இவனால ஜெயிக்க முடியாத ஒரு காளை வரலாம். பிச்சியினுடைய தகப்பனார் வயதின் காரணமாக காரியிடம் தோத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா? இதே பிச்சியே நாளைக்கு ஜெயிக்க முடியாத ஒரு கட்டம் வரலாம். அப்போ அவன் அவன் இதுவரை பெற்ற அத்தனை வெற்றிகளையும், அவன் வீரத்தோடு எதிர்கொண்ட அத்தனை சூழல்களையும் மதித்து, இப்படிலாம் பண்ணவன்பா, அப்படிலாம் பண்ணவன்பா. இந்த ஒரு இடத்துல இது இந்த மாரி ஆயிப்போயிருச்சு. அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனே இல்லாம, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு அவன அப்படியே தரையில தூக்கி போட்டு, காலுக்கு அடியில போட்டு மிதிக்கிற வார்த்தைகள் வந்து அந்த அந்த மனநிலை, அந்த அந்த கூட்டத்தினுடைய அந்த மனநிலை. போர்வைய யாராவது ஒருத்தர் போத்திட்டா போதும். எல்லாரும் வந்து அடிக்கிற ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இருக்கிறது. அ இருக்கிறத வந்து இந்த கதையில வந்து பார்க்கலாம். ஆ ரோஷமா உயிரா? ரோஷத்துக்காக உயிர விட்டுறலாமா? அப்படின்ற ஒரு கேள்வியையும் நம்ம இந்த இடத்துல எழுப்பியாகணும். அது எந்த அளவுக்கு பிரிமிட்டிவான ரோஷம் தான் முக்கியம், உயிர்லாம் ஒண்ணுமில்ல அப்படின்னு யோசிக்கிறது எந்த அளவுக்கு பிரிமிட்டிவான விஷயம் அப்படின்னா, எந்த ரோஷத்துக்காக தன்னோட உயிரையே ஒருத்தன் குடுக்க தயாரா இருக்கானோ, அப்போ அதே ரோஷத்துக்காக உன்னொருத்தன ஹர்ட் பண்ணவும், உன்னொருத்தன அடக்கவும், உன்னொருத்தன் உயிரை எடுக்கவுமே இவன் தயங்க மாட்டான் அப்படின்றது தானே வெளிப்படை. என்னோட குடும்ப ரோஷம், என்னுடைய குல ரோஷம், என்னுடைய ஜாதி ரோஷம், இந்த ஜாதியோட மானம். ஸோ இத்தனை விஷயத்துக்காக எதுக்காகலாம் இவன் தான் உயிர குடுக்க தயாரா இருக்கணும். அ அப்ப நீ மட்டும் செத்துக்க அப்டின்னாவது சொல்லிர்லாம். ஆனா அது அப்படி நிக்க போறது கிடையாது. இந்த மனநிலை வந்து இதன் காரணமாக யாருடைய உயிரையும் அவன் எடுக்க தயாரா இருப்பான். யாரையுமே அவன் அப்ரஸ் பண்ண தயாரா இருப்பான். அப்படின்னு தான் இந்த ரோஷமா, உயிரா அப்படின்ற கேள்விக்கு ரோஷம்னு எங்கெல்லாம் அதாவது மானம், மானமா, உயிரா அப்படின்ற ஒரு விஷயம் எங்கெல்லாம் வந்து வருதோ, அந்த இடத்துலலாம் மானம்னு எங்கெல்லாம் பதில் வருதோ, அந்த அட்மாஸ்பியரே டாக்ஸிக். உயிர தான் எல்லாத்துக்கும் முன்னாடி வைக்கணும். என்னுடைய உயிர் போலயே பிற உயிர். என்னுடைய தன்மானம், என்னுடைய தன்மானத்தைப் போலவே பிற தன்மானம். பிறருடைய தன்மானம். அதுதான் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருக்க முடியும். இந்த சூழ்நிலை இப்போ மானம் தான் அப்படின்ற முடிவு பண்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப டாக்ஸிக்கான சூழ்நிலையாக மட்டும் தான் இருக்க முடியும். இந்த கதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற கதைக்களமாகட்டும், இல்ல வெளிய இருக்கிற எந்த ஒரு இந்த இந்த மானம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுற எந்த ஒரு சூழலாகட்டும், நீங்களே கூட யோசிச்சு பாருங்க. அந்த அந்த அட்மாஸ்பியர் ஒரு டாக்ஸிக்கான அட்மாஸ்பியரா தான் இருக்க முடியும். அடுத்தது இன்னொரு கேள்வி, பிச்சி எப்பேர்ப்பட்ட ஒரு வீரன்! காளையினுடைய போக்கு தெரிந்து, அத வந்து வெற்றி கொள்ள என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சு, அ அவ்வளோ அழகா அவனுடைய ஜஸ்ட் ஒரு 2 காளை, 2 காளை பிடிச்சதுலயே ஜமீன்தாருக்கு தெளிவாயிருது. இவன் ஒரு பெரிய வீரன். இவன் பயங்கர ஒரு டெக்னிக் ஆனவன் அப்படின்றது வந்து தெரிஞ்சு போயிருது. அ 3 காளைகளை அவன் வந்து கையாண்ட விதம் வந்து நமக்கும் சொல்லிருது. பிச்சி வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு வீரன், எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்குறான், எவ்வளோ ஒரு பலம் வேணும் இந்த விஷயங்கள எல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு அவன் அவன் இதான். பட் அவன் வீரனா? அப்பேர்ப்பட்ட வீரன் ஜமீன்தார் முன்னாடி கைய கட்டி கூ கூலை கும்பிடு போட்டு, "ஐயா உங்கள இதுன்னு எதுவும் நெனச்சுக்கிறாதீங்கய்யா. நான் வந்து" அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் ஜல்லிக்கட்டுக்கு ஜமீன்தார் காளைய கொண்டு வந்திருக்கிறதே மாடனையத்தான். ஆனா, அணைஞ்ச நான் உங்க மாடு அணைய வேண்டியது இருந்ததே. உங்கள நான் சவால் விட்டேன்னு நெனச்சுக்காதீங்க. உங்க அதிகாரத்துக்கு நான் சவால் விட்டேன்னு நெனச்சுக்காதீங்க. உங்க மான மரியாதைக்கு நான் சவால் விட்டேன்னு நெனச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றது தானே அவன் வந்து அந்த ஜமீன்தாருக்கு முன்னாடி அந்த குனிஞ்சு அந்த முதலிலிருந்தே இது மாடு அணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குற்ற உணர்வுன்றது கூட வேற விஷயம். அதுக்கு முன்னாடி இருந்தே ஜமீன்தார் மேல கிட்ட குனிஞ்சு அப்போ இவ்ளோ பெரிய வீரன் ஒரு அதிகாரத்தின் முன்னாடி கூனி குறுகி பணிஞ்சு ஒரு அடிமையாட்டம் நிக்கிறான். அப்ப அவன் வீரன் தானா உண்மையிலேயே? அப்ப வீரம்ன்றது உடல் பலம், ஒரு மிருகத்தோட அ போட்டி போட்டு, அந்த மிருகத்தை ஜெயிக்கிற ஒரு பலம் தான் ஒருத்தனை வீரனாக காட்டுமா? அதிகாரத்தின் முன்னால் அ ஒரு ஒரு அ தன்னுடைய அ அ ஒரு நேர்மையான உளப்பாங்கின் மூலமாக ஒருத்தன்
பலம் இல்லாமல் கூட, உடல் பலம் இல்லாமல் கூட தன்னுடைய உளபலம், தன்னுடைய மூளை பலம், தன்னுடைய நேர்மையான உழைப்பாங்கு இதன் மூலமா ஒருத்தன் வந்து வீரனா தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியணும் இல்லையா? அதுக்கு வீரன் வேணா பேர் வைக்காதீங்க. பட் அதுக்கு வேற பேர் இருக்கணும் இல்லையா? வீரன் வெர்சஸ் அந்த புது பேர் ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா, அந்த பேர் வீரன் வெர்சஸ் தட் எக்ஸ் ஆக இருந்தா, அந்த எக்ஸ் தான் சிறந்தவன் அப்படின்ற ஒரு தீர்ப்பு நமக்கு வரணும் இல்லையா? அப்படின்றது எனக்கு மனசுல போச்சு. அடுத்தது ஜமீன்தார் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் யாரு? அவர் தான் ஓனரு. ஆனா, அந்த மாடு யாருக்கு அடங்கியதாக இருந்ததுன்னா, அதுக்கு சின்னதுலேருந்து வளர்த்த அந்த சிறுவனுடைய கைக்கு தான் அடங்கியதாக இருந்தது ஒழிய, ஜமீன்தார் அந்த மாட்ட போய் தொட்ற முடியுமா? அந்த இது அவர் தான எல்லாத்திற்கும் எல்லா அதிகாரமும் கூடியவர். அவர் போயி அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்ததே அந்த மாடு. அந்த மாட்ட போய் அவரால தொட்டிருக்க முடியுமா? அட்லீஸ்ட் அந்த பையனாவது பக்கத்துல போய் ட்ரை பண்ணவாவது முடியும். அத தாஜா பண்ணவாவது முடியும். "செல்லம் இரு, உனக்கு பயந்துட்டயா? இரு நான் உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்ற ஒரு இதாவது அந்த பையனாலயாவது ஒரு எட்டு வைக்க முடியும். ஜமீன்தாரால அப்படி வைக்க முடியுமா? அப்ப ஜமீன்தார் உண்மையாவே அதிகாரம் வாய்ந்தவர் தானா? அவரிடம் அதிகாரம் இருக்கிறதா? அப்போ உண்மையிலேயே இந்த உலகமே அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கிற அதிகாரம் மிகுந்தவர் அப்படின்னு யாரையோ நம்ம யாரெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கங்க. இவருக்கு அதிகாரம் இருக்குப்பா அப்படின்னு யார நினைக்கிறீங்களோ, அவருடைய அதிகாரம் உண்மையிலேயே அவர்கிட்ட இருக்கா? இல்ல அவர் அவருக்கு கீழே இருக்கிற அல்லது அவரை சுற்றி இருக்கிற விஷயங்களில் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா? அப்போ ஒருத்தனுடைய அதிகாரத்த ஒழிக்கணும்னா, அவன் சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல இருக்கிற அந்த அவனுடைய பிடிப்பை கத்தரித்து விட்டாலோ, அது சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல குவிஞ்சிருக்கிற அதிகாரத்த நீர்த்து போக செய்து விட்டாலோ, அல்லது தோற்கடித்து விட்டாலோ, அவனினுடைய அதிகாரம் இல்லாமல் போய்விடும். அப்ப ஜமீன்தாருக்கு அதிகாரம் இல்லாமல் அவனுடைய அதிகாரத்தை டைரக்ட்டா சேலஞ்ச் பண்றது தான் அது. அப்படி அவன் எடுத்துக்கிட்டதுனால தான் அவன் வந்து அந்த மாட்ட சுட்டு கொன்றான். அப்போ அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம், அதிகாரம் உண்மையிலேயே அதிகாரம்னு யாரு நினைக்கிறோமோ, உண்மையிலேயே அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கா? இல்ல சிம்பாலிக்கா அந்த அதிகாரத்த வேற எங்கேயாவது வச்சு பூட்டி வச்சிருக்காங்களா? 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு கிளியினோட அ காலுக்கு அடியில இருக்கிற ஒரு பெட்டிக்குள்ள இந்த அந்த கிளி கிட்டயே அந்த அதிகாரம் இருக்கலாம். தங்க கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த கிளி கிட்டயே அந்த அதிகாரம் இருக்கலாம். அப்ப இவன்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல. அப்போ ஒரு அதிகாரம் வாய்ந்தவன் ஒருத்தன் நினைக்கும்போது, அவன அடிக்கணும், அவன இறக்கணும் அப்படின்னா, அதிகாரத்த நம்ம டார்கெட் பண்ண தேவையே இல்ல. அவன் அதிகாரம் எங்க இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணா போதும். எங்கே அத ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். இந்த ஜமீன்தாருடைய கேஸ்ல ஆக்சுவலா ஜமீன்தார் தோத்து போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா, நேரடியா சொல்லப்போனா இல்ல. ஏன்னா, மாடும் அவரோட மாடுன்றது அத்தன பேர் ஒத்துக்கிறாங்க. இந்த பையன் பிச்சையும் வந்து அடி பண்ணிறான் அவனுக்கு. யாரு அவரோட அதிகாரத்த சேலஞ்ச் பண்ண ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோமோ பிச்சையும் அவ அவர் அவர் அவ அவரோட கால்ல விழுக தயாரா இருக்கான். நல்ல வேலையே அதிர்ஷ்டக்காரன்யா, ஜமீன்தார் கண்ல நீ பட்டுட்ட, சிறப்பா இருப்ப அப்படின்னு கிழவன் கூட சொல்றான். இப்போ இதுவும் மாடும் ஜமீன்தாருடையது. மாட்டை அடக்கியவனும் இவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிற பட்சத்துல, ஜமீன்தார் உண்மையிலேயே தோத்து போனாரா அப்படின்னா, அத அப்படியே விட்டிருந்தா அவரு தோத்து போனதா கணக்கு வச்சிருக்க மாட்டாரு. எப்போ அந்த மாட்ட அவர் சுட்டு கொன்னாரோ, அப்போ அவர் தோற்று விட்டதை அவர் நினைச்சிட்டு அவர் அவரே அவர் தோற்று விட்டதை உணர்ந்ததனால தான், அவர் தோற்று விட்டதாக அவர் நினைத்ததனால தான், அந்த மாடு சுட்டுக் கொல்லப்பட்டது அப்படின்னு தான நம்ம நினைச்சுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க. எப்பயுமே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற ஒருவன் திடீரென தோல்வியுறும்போது, இந்த டாக்ஸிசிட்டியினுடைய எல்லை இது. அத வந்து கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, "நீ இனிமே இந்த மாடு தான், அந்த மாடு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அத கேவலப்படுத்துவது தாண்டி, "இனி நீ உனக்கு வாழவே தகுதியில்ல. தோத்துட்டியே. இத்தன தடவ ஜெயிச்சிருந்தாலும், இத்தன பெருமை எனக்கு இத்தன வருஷம் நீ எனக்கு தேடி குடுத்திருந்தாலும், நீ இன்னைக்கு தோத்துட்டியா? நீ நீ உனக்கு வாழவே தகுதி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றதும், அதுவும் அந்த டாக்ஸிசிட்டியினுடைய உச்சமாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த ஜமீன்தார் இத பொறுத்தமட்ல. இதுதான். இது இவ்வளவு நெறைய பேசிட்டேன்னு நெனைக்கிறேன்.
இவ்வளோதான் இதை படிக்கும்போது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பேரலாக தோணிக்கிட்டு இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். நல்ல டிஸ்கிரிப்ஷன்ஸு, நல்ல ஒரு இதை ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு இதுவாக. ஆனால் பிச்சி வந்து அவனும் ஒரு அடிபணிஞ்சவன் தான். இந்த மாடு மாதிரி தான் அவனும். மாடு எதற்காக அவனுக்கு அடிபணிதோ, பட் அவனுடைய அதிகாரத்துக்கு பிச்சியும் அடிபணிஞ்ச ஒரு ஆள் தான் இல்லையா? இவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே வளவளன்னு இருக்க விரும்புகிறேன். நன்றி நன்றி. வண்டர்ஃபுல் காளி. நீங்க சொல்றப்போ இது சொன்னீங்கல்ல, இந்த அதிகாரத்தை வந்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு எக்ஸாக்டா அந்த 7 கடல் 7 இது அந்த இது எனக்கு நினைவு வந்தது. நீங்க அதை கரெக்டா சொல்லிட்டீங்க திரும்பி. அது மாதிரி ஆமா, அது ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய பாயிண்ட் காளி. அதிகாரம் அப்படின்றது ரொம்ப அப்டிராக்டான ஒண்ணு. அது எங்க இருக்குன்றது, யாருக்கு எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்றது உண்மையிலேயே அந்த 7 கடல் தாண்டி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிற உயிர் மாதிரி தான் அது. இந்த பாட்டு கூட இன்னொன்னு நினைவு வந்தது, குணா பாட்டு ஒண்ணு நினைவு வந்தது. எனக்கு வந்தா காயம் ஆறிரும், ஆனா உனக்கு வந்தா என்னால தாங்கவே முடியாது அப்படின்வான். அது மாதிரி பொதுவா சொல்றதுதான், ஆண்கள் சொல்றதுதான். எங்களுக்கு நாங்க என்ன பண்ணாலும் நாங்க பாத்துக்குவோம். ஆனா உங்களுக்கு என்னமாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா ஐயோ எங்களால தாங்கவே முடியாது. அப்போ உங்க உயிர் எங்க இருக்கு அப்படின்னு இதெல்லாம் தோணுச்சு சைட்ல. நன்றி காளி. முடனாதா வந்தார். இல்ல அவரு அதே பாயிண்ட் தான் மக்களே. அது ஒரு நல்ல டச். எனக்கு தோணுன வரைக்கும் ஜமீன்தாருக்கு எல்லாமே ஒரு வின் தான். அந்த அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு ரெண்டுமே வின் சுச்சுவேஷன் மாதிரி தான். அந்த மாடு பிடித்து அது வெற்றி பெறும் பொழுது அதனுடைய கௌரவ அடையாளமா ஜமீன்தாருடைய மாடு பயங்கரமா இருந்துருச்சு, இந்த 4 வருஷமா தோத்ததே கிடையாது, எவ்வளவு பெரிய இது தெரியுமா அப்படின்னு ஒரு இது வரும். ஒருவேளை அது தோல்வியை விட்டுருச்சுன்னா, தோல்வி விட்டுருனாலாம் அவர் சும்மா விடுவாருன்னு நினைக்கிறியா? சுட்டு வீசிட்டு போயிட்டே இருப்பாரு. அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு வின் தான். இது அப்படியே பார்க்கும் பொழுது இந்த அரசியல்லையும் சரி, எல்லாத்துலயும் சரி, இந்த பின்னாடி அதிகாரத்துக்கு பின்னாடி காளி அவங்க சொன்னது போல மறைஞ்சிருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் லைன்ல நெத்தியில ரிப்பனை கட்டிக்கிட்டு கையில ஒரு வச்சுக்கிட்டு எல்லாம் நான் தாண்டா வீரன், அந்த வீரன் சொல்லக்கூடாதீங்க, நான் தாண்டா முரடன் அப்படின்னு சொல்லி எல்லா கழகத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு ஆள் உயிர் இழந்துட்டா எங்களுடைய இதுக்கு கழகம் விளைவித்த அவனை வந்து நாங்கள் தண்டிக்கிறோம், கொண்டு போய் சிறையில் வைக்கிறோம்ன்றாங்க. அவங்க மூலியமா வர்ற ஆதாயத்தெல்லாம் பெற்றுட்டு இது எங்களுக்கான வெற்றி, மகத்தான வெற்றி, எங்களுக்கு கடைசி கட்ட வரைக்கும் உயிரை கொடுத்து காப்பாத்துறதுக்கு எனக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. இந்த மாடினுடைய பழகுன நேசிச்ச அதோட அதை வளர்த்து அது எப்படி டேம் பண்ணணும், எப்படி மாடு பிடிக்கணும், அதனுடைய எல்லாம் பழகுன அந்த தொடர்பு பேச்சுக்கு இருக்கும். இவருக்கு எந்த எம்பத்தியும் இருக்காது அதுக்கு மேல. அது ஒரு என்னுடைய அந்த கமர்ஷியலா அதை ஓன் பண்ணியிருக்காரு, அது ஒரு கமாடிட்டியா ஓன் பண்ணி இருக்கிற இது மட்டும்தான் இருக்கு, அந்த அதிகாரம் மட்டும்தான் அவர் மேல இருக்கும். ஸோ இங்க எம்பத்திக்கும் வழி இல்லை. இதுல ஜஸ்ட் அந்த ப்ரைடுக்கான ஐகான் ரெப்ரசன்டேட்டிவா மட்டுமே இருக்காங்க. அதுக்கான பலியாடுகளா அடுத்தடுத்த லேயர்ஸ் ஆஃப் மக்கள் இருக்கிறது தான் பெரிய துன்பம். இங்க என்னன்னா, ஒருத்தர் போனதுக்கு பின்னாடியும் இல்ல எனக்கு இது சரின்னு படலன்னு ஒரு பேச்சு மாதிரி ஒருத்தர் பின்வாங்கும் பொழுது இன்னும் யாரையா ஒருத்தரை முன்னுக்கு கூப்பிட்டு, உனக்கு வீரம் இல்லையா, உங்களுடைய தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா, உன்னுடைய அப்பா எப்படி இங்க இதுக்காக வேலை செஞ்சாரு தெரியுமா, உன்னுடைய இது ரத்தத்திலேயே இருக்குதுடா, நீ வந்து பண்ணாதான்டா இது முடியும் அப்படின்னு சொல்லி அந்த செலவை செய்து அவங்களை இன்னொரு ஆள்ல ஒன்க்கு இன்னொன்னு ரீப்ளேஸ்மெண்டா பிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற இது இருக்கு. அந்த சிஸ்டம் கூட அவங்க அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு அது தோணுச்சு. அந்த சிஸ்டம் எல்லா இடத்துலயும் ப்ரிவேல் ஆகிட்டே தானே இருக்கு இந்த ஹைரார்கி, இல்லைங்களா? ரொம்ப வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லை, இது என்னன்னே தெரியாம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம். சூப்பர் மக்களே. வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? நம்ம செஷனை முடிச்சுக்கலாமா கோம்ஸ்? ஓகே, சரிம்மா. நன்றிகள் மக்களே வந்து இணைந்திருந்தமைக்கு.